வெல்கம் டு தமிழ் கோவியம். அபிமன்யுவின் கால்கள் வானர குலத்தின் பயிற்சி மையத்தை நோக்கி உறுதியுடன் நடைபோட்டன. சில நிமிடங்களில் அவன் அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் அடிவாரத்தில் வந்து நின்றான். வானத்தை முத்தமிடுவது போல சுமார் 100 அடி உயரத்தில் நிமிர்ந்து நின்ற அந்த கட்டிடத்தின் உச்சி ஒரு வட்ட வடிவ கோபுரம் போல விசித்திரமாக அமைந்திருந்தது. அந்த கட்டிடம் மிகவும் பழமையானது என்பதை அதன் சுவர்களில் ஆங்காங்கே ஓடியிருந்த ஆழமான விரிசல்கள் பறைசாற்றின. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த விரிசல்கள் வெறும் சேதங்கள் அல்ல. அவற்றின் உள்ளிருந்து ஒரு விதமான ஒளிரும் நீல நிற ஒளி கசிந்து வெளியேறி கொண்டிருந்தது. அந்த ஒளி அந்த பகுதி முழுவதற்கும் ஒரு மர்மமான, அதே சமயம் தெய்வீகமான தோற்றத்தை கொடுத்தது. அந்த நீல நிற ஒளியை அபிமன்யுவின் கண்கள் சந்தித்த மறுகணமே அவன் உடலுக்குள் ஆழத்தில் உறங்கிக் கொண்டிருந்த வர்ணபூத சக்தி தானாகவே சிலிர்த்து விழித்தது. அமைதியான கடலில் திடீரென அலைகள் எழும்புவதைப் போல அவனது நாடிகளில் சக்தி பொங்கத் தொடங்கியது. ஏன் இந்த மாற்றம்? இந்த ஒளிக்கும் என் சக்திக்கும் என்ன தொடர்பு என்று அபிமன்யு தனக்குள் கேட்டுக்கொண்டான். விடை தெரியவில்லை என்றாலும் அந்த கட்டிடத்திற்குள் ஏதோ ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பதை அவன் உள்ளுணர்வு உறுதியாகச் சொன்னது. அந்த ரகசியத்தை எப்படியாவது உடைத்தெறிய வேண்டும் என்ற வேட்கை அவன் கண்களில் தீயாக ஜொலித்தது. திடீரென அந்த இடத்தின் அமைதி கிழிக்கப்பட்டது. பல திசைகளில் இருந்தும் காலடி ஓசைகளும் பரபரப்பான பேச்சுக் குரல்களும் கேட்டன. என்ன நடக்கிறது அங்கே? யார் அவன் என்று கூச்சலிட்டபடி வானர குலத்தினர் பலர் அங்கு அவசரமாக ஓடி வந்து கூடினர். ஆனால் விசித்திரமாக அவர்கள் யாரும் அந்த கட்டிடத்தின் வாசலை நெருங்க துணியவில்லை. ஏதோ கண்ணுக்கு தெரியாத வேலி தடுப்பது போல கட்டிடத்தில் இருந்து சரியாக 10 அடி தூரத்திலேயே அனைவரும் உறைந்து நின்றனர். இதை கவனித்த அபிமன்யு புருவம் உயர்த்தினார். இவர்கள் ஏன் தயங்குகிறார்கள் என்று நினைத்தாலும் அவன் கால்கள் நிற்கவில்லை. கூட்டத்தை அலட்சியமாக விலக்கிக் கொண்டு அவன் கட்டிடத்தை நோக்கி தன் நடையை தொடர்ந்தான். அபிமன்யுவின் இந்த துணிகரமான செயலை கண்ட கூட்டத்தினர் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஒருவன் வியப்புடன், இம்மனிதன் எப்படி இங்கே வந்தா? நம் குலத்தின் புனிதமான இடத்திற்குள் நுழைய இவனுக்கு எப்படி தைரியம் வந்தது என்று கேட்டான். அங்கிருந்தவன் விளக்கினா, உனக்கு செய்தி தெரியாதா? தலைவர் இமயவர்மன் இம்முறை சில மனித போராளிகளை நம் குலத்திற்கு அழைத்து வந்துள்ளார். அதோ செல்கிறானே, இவனிடம் நம் குலத்தின் பொக்கிஷமான வர்ணபூத சக்தி இருப்பதாக சொல்கிறார். கூட்டத்தில் இருந்த ஒரு பேரழகி அபிமன்யுவின் கம்பீரமான நடையையும் காற்றில் பறக்கும் அவனது நீண்ட கூந்தலையும் வசீகரமான நீல நிற கண்களையும் இமைக்காமல் பார்த்தாள். ஆ, இவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று பெருமூச்சு விட்டவள், இவனிடம் உண்மையாகவே அந்த வர்ணபூத சக்தி மட்டும் இருந்தால் நான் குல விதிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இவனையே திருமணம் செய்து கொள்வேன் என்று தன் தோழியிடம் கிசுகிசுத்தாள். தோழி அதிர்ச்சியுடன் அவள் கையை பற்றினாள். உனக்கு பைத்தியமா? குலத்தின் விதிகளை மீறினால் என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரியாதா? குலத்தை எதிர்ப்பவர்கள் என்ன ஆவார்கள் என்று உனக்கு தெரியும் தானே என்று பயத்துடன் எச்சரித்தாள். அந்த அழகி ஒரு அலட்சிய புன்னகையுடன், எனக்கு தெரியும். அதிகபட்சம் குலத்தை விட்டு வெளியேற்றுவார்கள். எப்படியும் என் உடலில் ஓடுவது தூய ரத்தம் இல்லைதானே? அப்புறம் எதற்காக அவர்கள் என்னை பற்றி கவலைப்பட போகிறார்கள்? என் விருப்பத்தை நான் நிறைவேற்றிக் கொள்வதில் என்ன தவறு என்றார். பெண்களின் கண்கள் அபிமன்யுவை ஆராதனையுடன் மொய்த்தன. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பகுதி இளைஞர்களின் கண்கள் பொறாமையிலும் கோபத்திலும் சிவந்தன. அவர்களின் ரத்தம் கொதித்தது. ஒரு அற்ப மனிதனை பார்த்து இப்படியெல்லாம் புகழ்கிறார்களே என்று ஒருவன் பல்லை கடித்தான். அவன் பொறுமை இழந்து, இப்போதே இவன் திமிரை அடக்குகிறேன் பார், இவனை சண்டைக்கு இழுத்து இவன் முகத்தை உடைக்காமல் விடமாட்டேன் என்று அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தான். ஆனால் அவன் நண்பன் சற்றென்று அவன் தோளை பற்றி இழுத்து நிறுத்தினான். முட்டாளே, நில்! உணர்ச்சி வசப்பட்டு வாழ்க்கையை தொலைக்காதே. காரணம் இல்லாமல் சண்டையிட்டால் கிடைக்கும் கடுமையான தண்டனையை மறந்து விட்டாயா என்று அமைதியாக கேட்டான். முதலாம் அவன் பிடிவாதமாக, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இவன் என் முன்னால் நடமாடுவதையே என்னால் பொறுக்க முடியவில்லை என்று திமிரினான். நண்பன் அவனை அழுத்தமாக பார்த்து, தண்டனை என்னவென்று நினைத்தாய்? வெறும் காவல் காப்பதும் சுத்தம் செய்வதும் தானே என்று நினைக்காதே. அது கேட்பதற்கு எளிதாக இருக்கலாம். ஆனால் அந்த வேலை உன் உடலின் மொத்த சக்தியையும் உறிஞ்சிவிடும். அந்த வேலையை செய்து முடிப்பதற்குள் நீ பிழிந்து எடுக்கப்படுவாய். அதன் பிறகு பயிற்சி செய்ய உனக்கு துளிக்கூட தெம்பு இருக்காது. நம் குலம் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்று இப்போது புரிகிறதா என விளக்கினான். இதை கேட்டதும் கோபத்தில் துடித்த அந்த வீரனின் ஆவேசம் தணிந்தது. அவசரப்பட்டு நிதானத்தை இழந்தால் தனக்கே ஆபத்து என்பதை அவன் உணர்ந்தான். வானரகுல விதிகளால் வீரர்கள் போரிட முடியாமல் முடங்கி கிடந்தாலும் தங்களின் தாகத்தை தீர்க்க வாரந்தோறும் நடக்கும் இரக்கமற்ற போர் போட்டிகளையே நம்பியிருக்கிறார்கள். அதில் வென்று
அமரோதய நிலையில் புகழடையவும் அந்த அபூர்வ நுட்பங்களை பெறவுமே ஒவ்வொரு வீரனும் தவம் கிடக்கிறான். பின்னால் நடக்கும் இந்த விவாதங்களை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அபிமன்யு முழுக்க அந்த கட்டிடத்தின் மீதே கவனம் செலுத்தினான். இந்த சலசலப்புகள் எனக்கு தேவையில்லை. என் இலக்கு ஒன்றுதான். அமரோதய நிலையின் 7 படிநிலைகளையும் விரைவாக கடக்க வேண்டும். அப்போதுதான் என் ஆன்மீக பலம் முழுமையடையும் என்று உறுதி பூண்டான். அவன் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் போது பின்னால் இருந்து ஒரு பதற்றமான குரல் ஒலித்தது. அபிமன்யு, வேண்டாம், மேலே செல்லாதே. அந்த குரலின் உரிமையாளர் யார் என்று அபிமன்யுவுக்கு தெரியும். அவன் சலிப்புடன் திரும்பினான். அங்கே ரத்னவதி கவலையுடன் நின்று இருந்தாள். அவளை பார்த்ததும் அபிமன்யுவின் எரிச்சல் கூடியது. மறுபடியும் நீயா? என்னை பின்தொடர்வதை எப்போது நிறுத்தப் போகிறாய்? நான் எங்கே சென்றால் உனக்கென்ன? என் வழியை விடு என்று சத்தமாக கேட்டா. அனைவரின் பார்வையும் இப்போது ரத்னவதியின் மீது திரும்பியது. தலைவர் இமயவர்மனின் மகளான அவளை குலத்து இளைஞர்கள் தேவதையைப் போல கொண்டாடுவார்கள். அவள் யார் என்று தெரிந்திருந்தும் அவளிடம் ஒரு மனிதன் இப்படி மரியாதையின்றி பேசுவதா என அங்கிருந்த இளைஞர்களின் கண்களில் கோபம் தீயாக பற்றியது. அப்போது கூட்டத்தில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான உருவம் பிரிந்து வந்தது. அவன் சாதாரணமானவன் அல்ல. கிட்டத்தட்ட 9 அடி உயரம் கொண்ட ஒரு மலை போன்ற உருவம். அவன் உடலில் ரோமங்களே இல்லை என்பது விசித்திரமாக இருந்தது. அவன் பெயர் ஜெயதீரன். ரத்னவதியின் முன்னே வந்து நின்ற ஜெயதீரன் அபிமன்யுவை ஒரு புழுவை பார்ப்பது போல பார்த்தான். ஏய் மானிட பதரே, ரத்னவதியிடம் எப்படி பேச வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? அவள் யார் என்று தெரிந்தும் குரலை உயர்த்துகிறாயா? நான் உனக்கு பாடம் புகட்டுவதற்கு முன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேள் என்று கர்ஜித்தான். அவன் பேசும்போது அவன் உடலில் இருந்து ஒரு விதமான பனிப்புகை வெளிப்பட்டு சுற்றியிருந்த காற்றையே உறைய வைக்கும் அளவுக்கு குளிர்வித்தது. அந்த இளைஞனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தியை அபிமன்யு கூர்ந்து கவனித்தான். அவன் முகத்தில் பயத்தின் சாயல் கூட இல்லை. ஒரு ஏளன புன்னகையுடன், என்னை மிரட்டுகிறாயா? இதில் தலையிடுவதற்கு முன் தவறு யார் பக்கம் இருக்கிறது என்று யோசி. இல்லையேல் வருத்தப்படுவதற்கு கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று பதிலளித்தான். உண்மையில் குலத்திற்குள் தேவையில்லாத சண்டையிட்டு பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள அபிமன்யு விரும்பவில்லை. அதனால்தான் அவன் அமைதியாக சிரித்துக் கொண்டே நின்றான். ஆனால் ஜெயதீரன் தன் கைகளில் சக்தியை திரட்டிக்கொண்டு முன்னேறினான். இதை பார்த்த ரத்னவதி பதறிப்போய் இடையில் புகுந்தார். ஜெயதீரா, வேண்டாம், அவர் நம் குலத்தின் விருந்தினர், அவரை தாக்காதே என்று கோபமாக கத்தினார். அவள் அவனை தடுக்க முயன்றாலும் ஜெயதீரனின் கோபம் ஏற்கனவே அவன் கட்டுப்பாட்டை மீறி இருந்தது. அவன் கண்கள் சிவந்து காணப்பட்டன. இதை பார்த்த அபிமன்யு, இவன் சக்தியே இவனை ஆட்கொண்டு விட்டது. அதியரசர் கூறியது சரிதான். அந்த மர்மமான வெண்பனி புகை சக்தியை தந்தாலும் அது மிகவும் மூர்க்கமானது. அதை உட்கொள்வது ஒரு மனிதனை காட்டு மிராண்டியாக மாற்றிவிடும். இவன் இப்போது ஒரு மிருகம் போல மாறிவிட்டான் என்று தனக்குள் நினைத்தான். அபிமன்யு அமைதியாக நின்று இருந்தாலும் ரத்னவதியின் முகத்தில் கவலை தெரிந்தது. அவள் மீண்டும் கத்தினாள். ஜெயதீரா, நீ அபிமன்யுவை தாக்கினால் நான் மூத்தவர் ரணமாலியிடம் புகார் செய்வேன். ஆனால் அதுவும் அவனை தடுக்கவில்லை. பதற்றத்துடன் அபிமன்யுவிடம் திரும்பிய ரத்னவதி, ஜெயதீரன் பவித்ரோதய நிலையின் 5ஆம் கட்டத்தில் இருக்கிறான். அவன் தாக்குதலை தவிர்த்து விடு, நகர்ந்து விடு அபிமன்யு என்று எச்சரித்தார். அவள் எச்சரிக்கையை புறக்கணித்த அபிமன்யு தன்னை நோக்கி பாய்ந்து வரும் ஜெயதீரனை உற்று நோக்கினான். அபிமன்யு விலகுவதற்கு முன்பே ஜெயதீரனின் ஆவேசமான குரல் ஒலித்தது. இளைஞனே, இப்போது காலம் கடந்து விட்டது என்றவன் ஒரு பயங்கரமான சிரிப்புடன் பனி வஜ்ர முஷ்டி என்று முழங்கிக் கொண்டே பாய்ந்தான். ஜெயதீரன் இதை சொன்னதும் பயங்கரமான பனிசக்தி அவன் முஷ்டியை சூழ்ந்து கொண்டு ஒரு ஏவுகணை போல அபிமன்யுவை நோக்கி சீறி பாய்ந்தது. ஒரு மாபெரும் வெடிச்சத்தம் அந்த இடத்தையே அதிர வைத்தது. பனித்துகள்கள் புகை போல அந்த இடத்தை சூழ்ந்தன. வானர குலத்தினர் அனைவரும் பயத்தில் பின்வாங்கினர். ரத்னவதியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவளால் ஜெயதீரனின் சக்தியை மட்டுமே உணர முடிந்தது. அவள் தாழ்ந்த குரலில், ஐயோ, அந்த அபிமன்யுவுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாதே என்று முணுமுணுத்தாள். அப்போது அவளுக்கு பின்னால் வந்த ஒரு இளைஞன், வாய்ப்பே இல்லை ரத்னவதி, ஜெயதீரனின் சக்தி பவித்ரோதய நிலையின் 5ஆம் கட்டத்தில் உள்ளது. அந்த மனிதன் இப்போது துண்டு துண்டாக சிதறியிருப்பான். அவன் கதை முடிந்தது என்று அமைதியாக கூறினார். இதை கேட்டும் ரத்னவதி எதுவும் பேசவில்லை. அவளால் அபிமன்யுவின் சக்தியை உணர முடியாததால் ஜெயதீரன் மீது கோபம் வந்தது. ஆனால் அவளால் அவனை தாக்க முடியாது. ஏனென்றால் அவன் தன் சொந்த குலத்தைச் சேர்ந்தவன். சிறிது நேரத்திற்கு பிறகு புகை விலகி அங்குள்ள காட்சி தெரிந்ததும் அனைவரின் கண்களும் நம்ப முடியாமல் விரிந்தன. அனைவரிலும் அதிக அதிர்ச்சி அடைந்தது ஜெயதீரன் தான். வெடிப்பின் தாக்கம் குறைந்ததும் அபிமன்யு அங்கே எந்த காயமும் இன்றி ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் நின்று இருந்தான். அவன் தன் ஆடையில் படிந்திருந்த தூசியை தட்டிவிடுவது போல தன் தோளை தட்டினான்.
இது எப்படி சாத்தியம் என்று ஜெயதீரன் உறைந்து போய் நின்றான். அப்போது அபிமன்யு உறுதியான குரலில், கவனமாக கேள் இளைஞனே, உன் பெயர் ஜெயதீரன் தானே? நீ வானர குலத்திற்குள் வேண்டுமானால் வலிமையானவனாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய இந்த பவித்ரோதய சக்திகள் எனக்கு முன் பயனற்றவை. உன் சிறு பிள்ளைத்தனத்தை வேறு யாரிடமாவது காட்டுவது நல்லது. இன்னொன்று என்றவன் ரத்னவதியை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் ஜெயதீரனை பார்த்து எச்சரித்தான். நீ பணிக்குலத்தில் இருக்கிறாய் என்பதற்காக நான் உன்னை விட்டுவிடுவேன் என்று நினைக்காதே. மீண்டும் என்னை கோபப்படுத்த நினைத்தால் உன்னை கொல்ல நான் ஒரு வினாடி கூட யோசிக்க மாட்டேன் என்றான். அபிமன்யு தன்னை வெளிப்படையாக மிரட்டுவதைக் கண்ட ஜெயதீரனின் கோபம் வெடித்தது. அவன் கண்கள் இரத்தச் சிவப்பாக மாறின. அவனை சுற்றி சக்தியின் அலைகள் எழும்பின. அவன் ஆவேசமான குரலில், யார் நீ? ஒரு சாதாரண மனிதன் என் குலத்திற்குள் வந்து என்னை அவமானப்படுத்திவிட்டு நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? அது என் முதல் மற்றும் பலவீனமான தாக்குதல் தான். இப்போது என் அடுத்த தாக்குதலில் நீ எப்படி தப்பிக்கிறாய் என்று பார்க்கிறேன் என்றார். ஜெயதீரன் முத்திரைகளை இட அவனை சுற்றி பனிசக்தி பெரும் அளவில் திரண்டது. அவனது மூர்க்கமான ஆவேசத்தை கண்ட அபிமன்யு ஜெயதீரன் தன் பகுத்தறிவை இழந்து ஒரு மிருகமாகவே மாறிவிட்டதை உணர்ந்தான். அபிமன்யு அமைதியாக அசைவில்லாமல் நிற்பதைக் கண்டு ரத்னவதிக்கு மேலும் கோபம் வந்தது. அப்போது மற்றொரு இளம் வீரன் அவர் அருகே வந்து நின்று, ஜெயதீரன் வரம்பு மீறிவிட்டான். இந்த பையன் எப்படி அவனை இவ்வளவு கோபப்படுத்தினான் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். ரத்னவதி கோபத்துடன், சிம்மபாகு அண்ணா, இதை வேடிக்கை பார்ப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் ஜெயதீரனை விட வலிமையானவர். ஏற்கனவே அமரோதய நிலையை அடைந்து விட்டீர்கள். ஏன் அவனை தடுக்கக்கூடாது என்று கேட்டா. அவள் முகத்தில் இருந்த சோகத்தை கண்ட சிம்மபாகு சிரித்துக் கொண்டே, இந்த மனிதனுக்காக நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? நீ அவனை விரும்புகிறாய் என்று மட்டும் சொல்லிவிடாதே. அப்படி இருந்தால் அதை மறந்துவிடு. நீ ஒரு மாயாஜால மிருக குலத்தைச் சேர்ந்தவள். உன் ரத்தம் தூயது என்பதை நீ அறிவாய். தலைவரும் மூத்தவர்களும் உன் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கும்படி எதையும் செய்யாதே. பிறகு அபிமன்யுவை பார்த்து, தவிர நானும் இந்த இளைஞனின் சக்தியை பார்க்க விரும்புகிறேன். ஜெயதீரன் இப்போது பயன்படுத்துவது பணிபந்த நுட்பம். இது வெற்றி பெற்றால் இந்த இளைஞனின் சக்தி நாளங்கள் உறைந்துவிடும். ஆனால் கவலைப்படாதே, அவன் இதனால் சாக மாட்டான் என்றார். புன்னகையுடன் தன் தங்கை ரத்னவதியின் தலையை தட்டி கொடுத்துவிட்டு சிம்மபாகு அபிமன்யுவை உற்று நோக்கினார். இப்போது அபிமன்யுவின் முகத்திலும் கோபம் தெரிந்தது. ரத்னவதியின் அருகில் நின்றிருந்த கிட்டத்தட்ட 8 அடி உயரமுள்ள அந்த இளைஞனான சிம்மபாகுவை அபிமன்யு ஒருமுறை பார்த்தான். ஆனால் அவனை பொருட்படுத்தவில்லை. தன் மனதிற்குள், ஜெயதீரனின் தாக்குதல்களை இப்படியே தடுத்துக் கொண்டும் நேருக்கு நேர் வாங்கிக் கொண்டும் இருந்தால் என் சக்தி விரைவில் தீர்ந்துவிடும். நான் திருப்பி தாக்க வேண்டிய நேரம் இது என்று நினைத்தான். இப்படி நினைத்தவாறே அபிமன்யு தன் சக்தியை வெளிப்படுத்தினான். அவன் கைகளை சுற்றி ஆற்றல் திரண்டது. யாராவது உற்று பார்த்தால் அபிமன்யு தன் சொந்த சக்தியுடன் மறைத்து வைத்திருந்த கருமின்னல் சக்தி அதனுள் கலந்திருப்பதை கவனித்திருக்க முடியும். அபிமன்யுவின் தற்போதைய பலம் அமரோதய நிலையின் 2ஆம் கட்டத்தின் இறுதி எல்லையை தொட்டு இருந்தது. இன்னும் சிறிது பயிற்சியுடன் அவன் 3ஆம் கட்டத்திற்கு முன்னேறி விடுவான். அதற்காகவே அவன் பணிப்பயிற்சி மையத்திற்கு வந்திருந்தான். தலைவர் இமயவர்மன் அபிமன்யு குலத்திற்கு உதவ ஒப்புக்கொண்ட பிறகு அவனுக்கு அளித்த அடையாள வில்லை பயன்படுத்தியே இங்கு வந்தான். ஜெயதீரன் கைகளில் இருந்து ஒரு மாபெரும் பனிவலை போன்ற ஆற்றல் வெளிப்பட்டது. அது அபிமன்யுவின் சக்தியை முழுமையாக முடக்க தயாரானது. பனி வானர குலத்தின் பயிற்சி மையத்தின் முன் சூழ்ந்திருந்த காற்று வரப்போகும் ஆபத்தை உணர்த்தும் விதமாக உறையத் தொடங்கியது. அபிமன்யுவின் கால்கள் உறுதியாக தரையில் ஊன்றியிருக்க அவனுக்கு எதிரே ஜெயதீரன் ஒரு மூர்க்கமான மிருகத்தைப் போல நின்று கொண்டிருந்தான். ஜெயதீரனின் கண்களில் தெரிந்த கொலைவெறி அவனை சுற்றியிருந்த பனித்துகள்களை கூட நடுங்கச் செய்வதாக இருந்தது. ஜெயதீரன் தனது கைகளை வேகமாக சுழற்றி சிக்கலான பனி முத்திரைகளை உருவாக்கி முடித்திருந்தான். அவன் வாயிலிருந்து வெளிப்பட்ட மூச்சுக்காற்று கூட புகையாக மாறியது. அவன் அபிமன்யுவை ஒருமுறை ஏளனமாக பார்த்துவிட்டு தன் தொண்டையிலிருந்து ஒரு மிருகத்தனமான கர்ஜனையை வெளியிட்டான். உன் முடிவுரை இதோ, பனி சக்தி அலைத்தாக்குதல் என்று அவன் இதை சொன்ன மறுகணமே அவன் கைகளில் இருந்து வெளிப்பட்ட அந்த பயங்கரமான சக்தி ஒரு சுனாமியைப் போல உருமாறி காற்றை கிழித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் அபிமன்யுவை நோக்கி சீறி பாய்ந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட குளிர்ச்சி அங்கிருந்தவர்களின் எலும்புகளை ஊடுருவியது. பார்ப்பவர்களின் கண்களுக்கு அது ஒரு வெள்ளை நாகம் போல தெரிந்தது. கூட்டத்தில் இருந்த சிலர் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டனர். முடிந்தது, அந்த மனிதன் பனிக்கட்டியாக உறையப் போகிறார் என்று ஒருவர் அலறினார். ஆனால் தனக்கு நேரே சீறி வரும் அந்த யமனின் அழைப்பைக் கண்டு அபிமன்யுவின் முகத்தில் துளியும் அச்சமில்லை. மாறாக அவன் இதழோரத்தில் ஒரு ஏளன புன்னகை பூத்தது. அவன் கண்களில் ஒரு மெல்லிய ஒளி மின்னியது. மீண்டும் ஒரு தரைமட்ட தாக்குதலா? உன்னிடம் இதைவிட சிறந்தது எதுவும் இல்லையா? உன் சக்தி
வெறும் சத்தத்தில் தான் இருக்கிறது போல என்று சத்தமாக கேட்டான் அபிமன்யு. பனி அலை அவனை தொடுவதற்கு ஒரு மில்லி வினாடி முன்பு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் அபிமன்யு நின்று இருந்த இடத்திலிருந்து மாயமாக மறைந்தான். அந்த பிரம்மாண்டமான பனி அலை அவன் நின்று இருந்த இடத்தை தாக்கி அங்கிருந்த காற்றை உறைய வைத்து வெறுமையாக சிதறியது. எங்கே அவன்? எங்கே போனா என்று கூட்டம் பதறியது. அடுத்த நொடியே யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவன் ஜெயதீரனுக்கு பின்னால் தோன்றினான். காற்றின் அசைவு கூட இல்லாமல் அவன் இடமாறிய வேகம் அங்கிருந்த அனைவரையும் உறைந்து போகச் செய்தது. ஜெயதீரன் தன் தாக்குதல் இலக்கை அடையாததை உணர்ந்து திகைத்து திரும்புவதற்குள் அபிமன்யுவின் இருப்பு அவன் முதுகுக்கு பின்னால் ஒரு நிழல் போல தெரிந்தது. இதை பார்த்த சிம்மபாகுவின் கண்கள் வியப்பில் விரிந்தன. அவன் ரத்னவதியின் பக்கம் திரும்பி தன் ஆச்சரியத்தை மறைக்க முடியாமல் பேசினான். இப்போது புரிகிறது ரத்னவதி, இந்த இளைஞன் எப்படி ஜெயதீரனின் முதல் தாக்குதலை அவ்வளவு அலட்சியமாக தடுத்தான் என்று. என் கணிப்பு துல்லியமாக இருக்கிறது. ஜெயதீரன் இவனுக்கு ஒரு போட்டியே இல்லை. இவன் ஏற்கனவே அமரோதயின் நிலையை அடைந்து விட்டான். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இவன் என்னைப் போலவே வலிமையானவன். அவன் பயன்படுத்திய அந்த வேகத்தை பார்த்தாயா? அது சாதாரண ஓட்டம் அல்ல, அது காற்றோடு கலக்கும் வித்தை என்றான். இதை கேட்ட ரத்னவதி அதிர்ச்சியில் உறைந்தாள். அவள் கண்கள் அபிமன்யுவின் ஒவ்வொரு அசைவையும் பின்தொடர்ந்தன. என்ன சொல்கிறீர்கள் அண்ணா? அவன் உண்மையிலேயே அமரோதய நிலையில் இருக்கிறானா? ஆனால் அவன் வயதிற்கு மிகவும் இளமையாக தெரிகிறானே. நான் விசாரித்த வரை அவன் வயது மிகவும் குறைவு. மனிதர்கள் இவ்வளவு சீக்கிரம் இந்த நிலையை அடைவது சாத்தியமா என்று படபடப்புடன் கேட்டார். ஜெயதீரனுக்கு பின்னால் நின்ற அபிமன்யுவின் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை தவழ்ந்தது. ஆனால் அந்த புன்னகைக்கு அடியில் ஒரு அடக்க முடியாத கோபம் கலந்திருந்தது. உன் பாடம் இதோ என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே யாரும் பார்ப்பதற்கோ அல்லது புரிந்து கொள்வதற்கோ முன்பாகவே அவன் தாக்குதலை தொடுத்தான். அவன் கையில் கருமின்னல் சக்தி ஒரு கருநாகம் போல சுழன்றது. ஒரு பெரிய வெடிச்சத்தம் அந்த பகுதி முழுவதும் இடியென எதிரொலித்தது. அதனுடன் ஜெயதீரனின் வலி நிறைந்த அலறலும் கேட்டது. அனைவரின் கண்முன்னே ஜெயதீரனின் பிரம்மாண்டமான உடல் ஒரு பந்தை போல சுமார் 20 அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு தரையில் பலமாக மோதியது. அவன் விழுந்த இடத்தில் பனி பறந்து ஒரு பள்ளமே உருவானது. அந்த வெடிப்பிலிருந்து வெளிப்பட்ட சக்தியின் அதிர்வலைகள் நாலாபுரமும் சிதறின. அதைக் கண்ட அருகிலிருந்த சில பவித்ரோதய வீரர்கள் தங்களை காத்துக்கொள்ள அவசரமாக சக்தி கவசங்களை எழுப்பினர். கவசங்களை எழுப்புங்கள், பின் நகருங்கள் என்று வீரர்கள் கத்தினர். ஆனால் அபிமன்யுவின் சக்தியின் வீரியம் எத்தகையது என்றால் அவர்கள் உருவாக்கிய கவசங்களிலும் படபடவென கண்ணாடி உடைவது போல எண்ணற்ற விரிசல்கள் தோன்றின. அபிமன்யுவின் கருமின்னல் தாக்கிய வேகத்தில் ஜெயதீரனால் தற்காத்துக் கொள்ள கூட முடியவில்லை. ஆனால் அந்த மின்னல் அவனது மூர்க்கமான வெறியை அழித்து கண்களில் இருந்த சிவப்பை நீக்கி அவனை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தது. குலத்தின் வலிமையான வீரன் ஒரு மானிடனிடம் விழுந்ததைக் கண்டு அங்கிருந்த மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். சில நிமிடங்களுக்கு முன் ஜெயதீரனின் கண்களில் தெரிந்த கொலைவெறி இப்போது சுத்தமான பயமாக மாறியிருந்தது. அவன் உடல் முழுவதும் எரிச்சல் ஊட்டும் வலியுடன் தரையில் கிடந்தவாறே தனக்கு முன்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்த அபிமன்யுவை அவன் பீதியுடன் பார்த்தான். அவன் உதடுகள் நடுங்கின. ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. சூழல் அமைதியானது போல தோன்றினாலும் மக்களின் மனங்களில் புயல் வீசியது. அவர்கள் அந்த தாக்குதலில் இருந்து மீண்டும் வரும் வேளையில் திடீரென ஒரு சக்தி வாய்ந்த இருப்பு அந்த இடத்தில் உணரப்பட்டது. வானமே அதிர்வது போல ஒரு இடி போன்ற குரல் அந்த பகுதி முழுவதும் முழங்கியது. நிறுத்துங்கள், இது போர்க்களம் அல்ல, இங்கே என்ன அராஜகம் நடக்கிறது என்று அந்த குரலில் இருந்த அதிகாரமும் கோபமும் அனைவரையும் நடுங்கச் செய்தது. அது வெறும் சத்தம் அல்ல, அது ஒரு உயர்நிலை வீரரின் ஆன்மீக அழுத்தம். விதிகளை மீற துணிந்தது யார்? அதற்கான தண்டனை என்னவென்று தெரியுமா என்று அந்த குரல் மீண்டும் கர்ஜித்தது. இதை கேட்ட அபிமன்யுவின் நெற்றியில் சிறு வியர்வை துளிர்த்தது. யார் இது? இவரின் சக்தியை என்னால் கூட உணர முடியவில்லையே. இவ்வளவு தூரத்தில் இருந்தே இவ்வளவு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் ஒருவேளை இது தலைவர் இமயவர்மனாக இருக்குமோ என்று தனக்குள் நினைத்தான். அவன் சிந்தித்து முடிப்பதற்குள் திடீரென ஒரு மூத்தவர் அனைவரின் கண் முன்னும் தோன்றினார். அவர் காற்றில் நடந்து வந்தது போல திடீரென தோன்றினார். அவர் தோற்றம் விசித்திரமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அவர் உடல் கிட்டத்தட்ட முழுமையாக அடர்த்தியான ரோமங்களால் மூடப்பட்டிருந்தது. அவர் கண்கள் கழுகை போல கூர்மையாக இருந்தன. அவர் முன்னால் வந்ததும் அபிமன்யு திகைத்து போனார். ஏனென்றால் அங்கிருந்த அகங்காரம் பிடித்த வானர குலத்தினர் அனைவரும் அவரை கண்டதும் பணிவுடன் தலை வணங்கினர். மூத்தவர் ரணமாளி என்று சிலர் கிசுகிசுத்தனர். இதிலிருந்து அவர் இந்த குலத்தின் மிக முக்கியமான மூத்தவர்களில் ஒருவர் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டார். ஒரு விருந்தினருக்கான மரியாதையுடன் முன்னால் சென்று தலை வணங்கினார். அபிமன்யுவின் யூகம் சரியாக இருந்தது. அவர்தான் பயிற்சி மையத்தின் காவலரும் மூத்தவருமான ரணமாளி. அபிமன்யு அத்தகைய மரியாதையை காட்டுவதைக் கண்ட ரணமாளி ஆச்சரியப்பட்டார்.
பொதுவாக சக்தி வாய்ந்த இளைஞர்கள் திமிருடன் இருப்பார்கள். ஆனால் அபிமன்யுவின் சக்தியை அவரால் தெளிவாக உணர முடிந்தது. அது அவருடன் சமமாக பேசும் அளவுக்கு வலிமையானது. இவ்வளவு சக்தி இருந்தும் இவன் ஆணவம் இல்லாமல் இருக்கிறானே, இவன் சாதாரணமானவன் அல்ல என்று ரணமாளி வியந்தார். ரணமாளி தனது அனுபவம் வாய்ந்த கண்களால் மெதுவாக சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தார். பின்னர் தீவிரமான முகபாவத்துடன் தரையில் கிடந்த ஜெயதீரனை நோக்கி நடந்தார். ஜெயதீரனின் நிலைமை பரிதாபமாக இருந்தது. அவன் உடல் முழுவதும் காயங்கள், முகம் வெளிரி போயிருந்தது. முக்கியமாக அவன் உடலில் இருந்த வெள்ளை ரோமங்கள் பல இடங்களில் அபிமன்யுவின் மின்னல் தாக்குதலால் கருகி புகைந்து கொண்டிருந்தன. ரணமாளி அதிர்ச்சியுடன் அவன் அருகில் மண்டியிட்டார். முட்டாள் இளைஞனே, என்ன காரியம் செய்தாய் என்று முணுமுணுத்தவர் ஜெயதீரனின் மணிக்கட்டை பிடித்து தனது ஆன்மீக சக்தியை அவன் உடலுக்குள் செலுத்தினார். ஒரு மெல்லிய ஒளி அவர் கையிலிருந்து ஜெயதீரனின் உடலுக்குள் பாய்வதை அனைவரும் அமைதியாக பார்த்தனர். அதே சமயம் அபிமன்யுவின் கண்கள் கூட்டத்தில் இருந்த சிம்மபாகுவை நோக்கியது. இவன் சக்தியும் சாதாரணமானது அல்ல, இவனும் அமரோதய நிலையில் இருக்கிறான். இந்த குலத்தின் இளைய தலைமுறையில் திறமையான வீரர்களுக்கு பஞ்சமே இல்லை. உண்மையில் அந்த வெண்பனி புகையின் விஷசக்தி ஜெயதீரனை ஆட்கொள்ளாமல் இருந்திருந்தால் அவனை தோற்கடிப்பது எனக்கு இவ்வளவு எளிதாக இருந்திருக்காது என்று சிந்தித்தார். அபிமன்யுவின் மனம் வேகமாக வேலை செய்தது. அவன் பார்வை பனிமலைகளை வருடியது. பனி மூடிய மலைப்பகுதியில் வாழும் இந்த வானரக்குலம் ஏன் இவ்வளவு மூர்க்கமாக இருக்கிறது என்று இப்போது புரிகிறது. பனி வஜ்ர தாமரையின் சக்தியிலிருந்து உருவான அந்த வெண்பனி புகைதான் இவர்களை மிருகங்களாக மாற்றுகிறது. ஆனால் இவர்களின் முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளிகள்! இந்த முழு மலையையும் ஒரு பயிற்சி தலமாக மாற்றியிருக்கிறார்கள். இவர்களிடம் இன்றும் வர்ணபூத சக்தி இருந்திருந்தால் இவர்கள் உலகின் மிக வலிமையான குலமாக மாறியிருப்பார்கள். அவர்களின் அறிவு கூர்மை வியக்க வைக்கிறது என யோசித்தார். அப்போது திடீரென ஒரு நிழல் தன்னை நெருங்குவதை உணர்ந்ததும் அபிமன்யுவின் சிந்தனை தொடர் அருந்தது. உஷாரான அவன் உடனடியாக சில அடிகள் பின்வாங்கினான். அவன் உள்ளுணர்வுடன் பின்வாங்குவதைக் கண்ட ரணமாளி புன்னகைத்தார். ஆனால் அது ஒரு ஆபத்தான புன்னகை. மிக நன்று, நீ ஆன்மீக சக்தியை பயன்படுத்த கற்றுக்கொண்டாய். ஆபத்தை உணரும் உள்ளுணர்வு உனக்கு இருக்கிறது. ஆனால் என்ற அவர் குரல் கடுமையாக மாறியது. நீ ஆன்மீக சக்தி வளர்ச்சியின் முதல் கட்டத்தை கூட இன்னும் அடையவில்லை. அதாவது வேறொருவரின் எல்லைக்குள் நுழைந்து அவர்களை தாக்கிவிட்டு காயமின்றி தப்பிக்க உனக்கு இன்னும் தகுதி இல்லை என இதை சொல்லும் போது ரணமாளியின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. என் இடத்தில் வன்முறைக்கு இடமில்லை என சத்தமாக கூறினார். அதை பார்த்த அபிமன்யு தீவிரமாக, மூத்தவரே, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நான் ஏன் ஜெயதீரனை பகைத்துக் கொள்ள வேண்டும்? அவன்தான் எந்த காரணமும் இல்லாமல் என்னை தாக்கினான். அது மட்டுமல்ல, நான் மறுத்த பிறகும் அவன் தொடர்ந்து என்னை தாக்கிக் கொண்டே இருந்தான். நான் என்னை தற்காத்துக் கொள்ள தாக்கியிருக்காவிட்டால் அவன் என்னை கொன்று இருப்பான் என்றார். இதை கேட்ட ரணமாளி, காரணம் எதுவாக இருந்தாலும் என் எல்லைக்குள் சண்டையிட்டதன் மூலம் நீ தவறு செய்து விட்டாய் இளைஞனே. விதிகளை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். அதனால் தண்டனையை ஏற்க தயாராக இரு என்றார். ரணமாளியின் உடலில் சக்தி அலைகள் எழும்பத் தொடங்கின. அவர் அபிமன்யுவை தண்டிக்க தயாரானார். காற்று மீண்டும் கனமானது. அபிமன்யுவின் கண்கள் சுருங்கியது. அவன் தனது முழு சக்தியையும் வெளிக்கொணரத் தொடங்கினான். பேசி பயனில்லை என்றால் தற்காத்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்று நினைத்தான். இதை பார்த்த ரணமாளி ஏளனமாக சிரித்தான். இளைஞனே, நீ அமரோதய நிலையை அடைந்து விட்டதால் மிகவும் வலிமையானவன் என்று நினைக்கிறாயா? நான் நினைத்தால் நீ இங்கிருந்து தப்ப முடியாது. இந்த குலத்தில் நான் யாரையும் தண்டனையின்றி தப்பிக்க விடுவதில்லை என்று எச்சரித்தார். நிலைமை மோசமாவதை உணர்ந்த அபிமன்யு சண்டையிடுவதை தவிர்க்க நினைத்தார். தயவு செய்து மூத்தவரே, மீண்டும் ஒருமுறை கவனமாக பாருங்கள். அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்காதீர்கள். அது பணிக்குலத்தையே தொல்லையில் ஆழ்த்தக்கூடும். நான் தலைவர் இமயவர்மனின் விருந்தினன் என்று எச்சரிக்கை கலந்த தொனியில் கூறினார். அவன் முகத்தில் கவலை இருந்தது, ஆனால் குரலில் உறுதி இருந்தது. ரணமாளி தனது தாக்குதலை தொடங்கும் அந்த நொடியில் ஒரு பெண்ணின் குரல் உரக்க கேட்டது. நிறுத்துங்கள், மூத்தவர் ரணமாளி! அது ரத்னவதி. அவள் ஓடி வந்து ரணமாளிக்கும் அபிமன்யுவுக்கும் இடையில் ஒரு கேடயம் போல நின்றாள். தயவு செய்து அபிமன்யுவை தண்டிக்கும் முன் நான் சொல்வதை கேளுங்கள் என்று மூச்சரைக்க கூறினார். ரத்னவதியை பார்த்த அந்த தருணமே ரணமாளியின் முகத்தில் இருந்து அந்த கொடூரமான கோபம் மாயமாக மறைந்தது. அவர் குரல் குழைந்தது. ரத்னவதி, நீயா? என்ன சொல்ல விரும்புகிறாய்? தெளிவாகச் சொல் என்றார். அவர் முகபாவத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தைக் கண்டு அபிமன்யு திகைத்தார். ஓஹோ, இந்த கிழவருக்கும் ரத்னவதி என்றால் இலகிய மனம் போலிருக்கிறதே. இவள் சொல்வதை இவர் கேட்பார் போலிருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு மெல்லிய புன்னகையுடன் ரத்னவதியை பார்த்தார்.
ரத்னவதி வேகமாக, மூத்தவரே, இந்த சண்டையில் அபிமன்யு மீது எந்த தவறும் இல்லை. ஜெயதீரன் தான் அவனை முதலில் தாக்கினான். அபிமன்யு தற்காப்புக்காக மட்டுமே செயல்பட்டான். சொல்லப்போனால் அபிமன்யு தன் முழு பலத்தை பயன்படுத்தி இருந்தால் அமரோதியின் நிலையில் இருக்கும் அவனால் ஜெயதீரனை கொன்றிருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் சிம்மபாகு அண்ணாவை கேட்கலாம். இங்கிருக்கும் மற்றவர்களும் இதை பார்த்தார்கள் என்று படபடவென பொறிந்து தள்ளினார். ரத்னவதியின் வார்த்தைகளை கேட்ட ரணமாளி ஒரு கணம் சிந்தனையில் ஆழ்ந்தார். அவர் கண்கள் முற்றிலும் அமைதியாக நின்று இருந்த அபிமன்யுவின் மீது நிலைத்திருந்தன. இவள் சொல்வது உண்மைதான், இவன் கண்களில் கொலைவெறி இல்லை என்று கணித்தார். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு அவர், சரி, என்னை மன்னித்து விடு அபிமன்யு, நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என்றார். அவர் மேலும் ஏதாவது பேசுவதற்கு முன் அபிமன்யு அவரை மெதுவாக தடுத்து மரியாதையுடன், மூத்தவரே, மன்னிப்பெல்லாம் எதற்கு? பெரியவர்கள் கண்டிப்பதில் தவறில்லை. சொல்லப்போனால் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்றார். இதை கேட்ட ரணமாளி சற்று திடுக்கிட்டு, என்னை சந்திப்பதா? மகிழ்ச்சியா? என்ன சொல்ல வருகிறாய் என்று ஆர்வத்துடன் கேட்டார். அபிமன்யுவின் முகம் தீவிரமானது. இது மிகவும் முக்கியமானது. நான் உங்களிடம் தனியாக பேசலாமா? நீங்கள் விரும்பினால் தலைவர் இமயவர்மனிடம் கூட அனுமதி பெறலாம் என்று கூறி தனது சூழ்நிலையை சுருக்கமாக விளக்கினார். அவன் முகத்தில் இருந்த தீவிரத்தை கண்ட ரணமாளி ஒரு கணம் சிந்தித்து, சரி, என்னை பின்தொடர் என்றார். அதன் பிறகு அங்கிருந்த இளம் வீரர்களை கோபமாக பார்த்து, இன்று உங்கள் அனைவருக்கும் பணிப்பயிற்சி கோபுரம் மூட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ளே இருப்பவர்கள் மட்டும் பயிற்சியை தொடரலாம். மற்றவர்கள் நாளை வரலாம். என்ன வேடிக்கை, கிளம்புங்கள் என்று உத்தரவிட்டார். பிறகு அபிமன்யுவை பார்த்து, சிம்மபாகு, ரத்னவதி, நீங்கள் இருவரும் அபிமன்யுவுடன் உள்ளே வாருங்கள் என்று கூறிவிட்டு நடந்தார். அபிமன்யு, ரத்னவதி மற்றும் சிம்மபாகு ஆகியோர் மூத்தவர் ரணமாளியை பின்தொடர்ந்து அந்த பிரம்மாண்டமான பயிற்சி கோபுரத்திற்குள் நுழைந்தனர். சுற்றியிருந்தவர்கள் பொறாமையுடன் பார்த்தபடி களைந்து செல்ல கோபுரத்தின் உள்ளே நுழைந்த அடுத்த கணம் வெளி உலகமே துண்டிக்கப்பட்டது போன்றதொரு நிசப்தம் அபிமன்யுவை சூழ்ந்தது. மூத்தவர் ரணமாளி திரும்பி பார்த்தார். அவர் குரலில் இப்போது கண்டிப்பும் அதிகாரமும் கலந்திருந்தது. ரத்னவதி, சிம்மபாகு, நீங்கள் இருவரும் இங்கிருந்து செல்லலாம். உங்கள் பயிற்சிகளை தொடருங்கள். அபிமன்யு என்னிடம் சில முக்கியமான அந்தரங்கமான விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது. இது குலத்தின் எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இதை கேட்ட சிம்மபாகுவும் ரத்னவதியும் மறுபேச்சின்றி கீழ்த்தளத்திற்கு சென்றனர். அவர்கள் மறைந்ததும் அபிமன்யு அந்த மண்டபத்தை சுற்றிலும் பார்த்தான். அங்கு நிறைந்திருந்த சக்தி வெளியில் இருப்பதை விட பல மடங்கு அடர்த்தியாகவும் தூய்மையாகவும் இருப்பதை அவனது உடல் உணர்ந்தது. அந்த அதீத ஆற்றல் அவன் தோளில் பட்டு சிலிர்ப்பை ஏற்படுத்த அவனது முகம் ஆச்சரியத்தில் விரிந்தது. இதை கவனித்த ரணமாளி மெல்லிய புன்னகையுடன், உன் முகத்தில் பல கேள்விகள் தெரிகின்றன அபிமன்யு. நீ என்னிடம் ஏதோ தனிப்பட்ட முறையில் பேச விரும்பினாய் அல்லவா? இங்கு நீ தயக்கமின்றி பேசலாம் என்றார். பின்னர் சுவர்களை சுட்டிக்காட்டி, இந்த அறையின் சுவர்கள் மற்றும் கதவுகளை பார். இவை சாதாரண கற்கள் அல்ல. பல ஆண்டுகளாக வெண்பனி புகையை உறிஞ்சி இறுகிய தூய பனி சக்தியால் ஆனவை. இவை எவ்வளவு வலிமையானவை என்றால், உள்ளே நடக்கும் உரையாடல்களை வெளியில் இருப்பவர்கள் எத்தகைய உயர்நிலை சக்தியைக் கொண்டும் ஒட்டு கேட்க முடியாது. நாம் பேசுவது இந்த 4 சுவர்களுக்குள் மட்டுமே இருக்கும். இப்போது சொல், என்ன விஷயம் என்று நம்பிக்கையூட்டினார். இதை கேட்டு நிம்மதியடைந்த அபிமன்யு தன் மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைப்பது போல் பெருமூச்சு விட்டான். மூத்தவர் ரணமாளி, தலைவர் இமயவர்மன் என் வர்ணபூத சக்தியின் மூலம் உங்கள் குலத்தின் சாபத்தை தீர்க்க நம்புகிறார். ஆனால் என் ஆன்மீக சக்தி இப்போதுதான் ஆரம்ப நிலையில் உள்ளது. வெறும் அமரோதய நிலை பலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியுமா என்று பயமாக இருக்கிறது. நான் தோற்றால் உங்கள் குலம் ஏமாற்றம் அடைந்து விடுமே என்பதுதான் என் கவலை என்றார். அவன் முகத்தில் இருந்த நேர்மையான கவலையை பார்த்த ரணமாளி ஆழ்ந்த குரலில் பதில் அளித்தார். உன் தயக்கம் புரிகிறது அபிமன்யு. ஆனால் நீ பார்க்கும் இந்த பயிற்சி மையம் சாதாரணமான ஒரு கட்டிடம் அல்ல. இது எங்கள் வரலாற்றின் சாட்சி. பல 100 வருடங்களுக்கு முன்பு எங்கள் குலம் தனது இயற்கையான வர்ணபோத சக்தியை இழந்த போது எங்கள் முன்னோர்களில் ஒருவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை கூறினார். நாம் இழந்த சக்தியை மீண்டும் பெறாவிட்டால் எதிர்காலத்தில் குலம் அழியும் ஆபத்தை சந்திக்கும் என்று கணித்தார். என்ற ரணமாளி கண்களில் பழங்காலத்தின் நினைவு நிழலாடியது. அந்த ஆபத்தை எதிர்கொள்ள தயாராகவே அவர் தனது சொந்த வாழ்நாளின் சக்தியை செலவழித்து இந்த இடத்தையே உருவாக்கினார். அன்றிலிருந்து தலைமுறை தலைமுறையாக எங்கள் மூத்தவர்களும் பெரியவர்களும் தங்கள் சக்தியை கொண்டு இதை தொடர்ந்து பலப்படுத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் என்ற அவர் குரல் தழுத்தழுத்தது.
எங்கள் அனைவரின் கூட்டு சக்தியாலும் அந்த வர்ணபூத சக்தியின் இழப்பை ஈடு செய்ய முடியவில்லை என்றார். இதை கேட்ட அபிமன்யு சிந்தனையுடன், அப்படியானால் நீங்கள் மீண்டும் அந்த குலத்தின் முன்னோரிடம் உதவி கேட்கலாமே. அவர் உருவாக்கிய இடம் என்றால் அதற்கான தீர்வு அவரிடம் இருக்குமே என்றார். அதற்கு ரணமாளி ஏமாற்றத்துடன் ஒரு மூலையில் இருந்த ஒரு வெள்ளைக்கல் சிலையை சுட்டி காட்டினார். நாங்கள் விரும்பினாலும் இனி அவரிடம் உதவி கேட்க முடியாது அபிமன்யு. ஏனென்றால் பனிக்குலத்தின் அந்த மாபெரும் முன்னோர் இப்போது உயிருடன் இல்லை. அவர் சக்தியில் கரைந்து போய்விட்டார் என்றார். இதை கேட்ட அபிமன்யு அந்த சிலையை கூர்ந்து கவனித்தார். அது ஒரு வயதான முனிவரின் சிலை போல இருந்தது. அதன் கைகள் ஒரு மர்மமான முத்திரையை அமைத்திருந்தன. அது வெறும் கல் சிலைதான் என்றாலும் அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பழமையான விவரிக்க முடியாத சக்தியை உணர்ந்து அபிமன்யு அதிர்ச்சியில் உறைந்தார். ரணமாளி அந்த சிலையை பார்த்தவாறே சோகத்துடன் கூறினார், அவர் உண்மையில் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்றோ அல்லது அவர் எந்த உயர்ந்த நிலை நுட்பத்தை பயன்படுத்தினார் என்றோ எனக்கு தெரியாது. ஆனால் வரலாற்று குறிப்புகளின்படி இதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஒரு காலத்தில் அவர் தனது வலிமையால் உலகம் முழுவதையும் நடுங்க வைத்தார். அந்த முழு காலகட்டத்திலேயே உலகிலேயே வெறும் 7 பேர் மட்டுமே அவரது சக்தியை நேருக்கு நேர் எதிர்கொள்ள துணிந்தனர். மற்றவர்கள் அவர் நிழலைக் கண்டாலே ஓடி ஒளிந்தார்கள். ரணமாளி தலை குனிந்தார். ஆனால் அவரது சந்ததியினராக எங்கள் குலம் என்றும் இவ்வளவு பலவீனமாகி ஒரு மனித சிறுவனின் உதவியை நாடி நிற்பதை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன் என்றார். அவர் குரலில் இருந்த வேதனையும் அந்த சிலையில் இருந்த அந்த கம்பீரமும் அந்த சூழலை கனமாக்கியது. இதை மாற்ற நினைத்த அபிமன்யு, மூத்தவரே, கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் நிகழ்காலம் நம் கையில் உள்ளது என்றார். ரணமாளி புன்னகைத்து தன்னை தேற்றிக் கொண்டார். சரியாகச் சொன்னாய் அபிமன்யு. உன்னிடம் வர்ணபூத சக்தி இருப்பதால் தான் நீ இங்கு வந்திருக்கிறாய். நாம் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீ இந்த அறையிலிருந்து உன் பயிற்சியை தொடங்கலாம். மற்ற அறைகளுடன் ஒப்பிடும்போது இந்த அறையில் நடுத்தர அளவிலான சுத்திகரிக்கப்பட்ட வெண்பனி புகை சக்தி உள்ளது. பிறகு அவன் கண்களை உற்று நோக்கி ஒரு ஆசிரியரைப் போல கணித்தார். நாளைக்குள் இங்கு பயிற்சி செய்வது உன் தற்போதைய தரவரிசைக்கு ஏற்ப 3ஆம் நிலையை அடைய உனக்கு உதவும். அது மட்டுமல்ல, நீ ஆன்ம உற்பத்தி நிலையின் முதல் கட்டத்திற்கு ஒரே ஒரு அடி தூரத்தில் இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ உன் சக்தியை சரியாக குவித்தால் மிக விரைவில் ஆன்ம உற்பத்தியில் வெற்றி பெறலாம் என்றார். ரணமாளி பேச்சை முடித்துவிட்டு நகர முயன்றார். அப்போது திடீரென அவருக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது போல நின்றார். அவர் முகம் இறுகியது. ஒரு நிமிடம் அபிமன்யு, நான் ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேன். அபிமன்யு வினாவுடன் அவரை பார்த்தான். என்ன மூத்தவரே? ரணமாளி குரலை தாழ்த்தி எச்சரித்தார். இந்த அறையில் உள்ள சக்தி சுத்திகரிக்கப்பட்டதுதான். ஆனால் இதில் இன்னும் அந்த பழைய மூர்க்கத்தனம் மிஞ்சி இருக்கிறது. உள்ளே இருக்கும் வீரர்கள் பலர் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதை நீ காண்பாய். முக்கியமாக உன் மனம் சஞ்சலப்பட்டால் அந்த சக்தி உன்னை ஆட்கொள்ளும். ஜெயதீரனுக்கு நேர்ந்தது நினைவிருக்கிறதா? அபிமன்யுவின் கண்கள் சுருங்கியது. கோபம் அறிவை மறைக்கும் என்கிறீர்கள். சரியாகச் சொன்னாய். உள்ளே உன்னை சீண்டுபவர்கள் இருக்கலாம். உன் அமைதியை இழந்து விடாதே. உன் சக்தி உனக்கே எதிரியாகிவிடக்கூடாது என்று ரணமாளி அழுத்தமாக கூறினார். அபிமன்யு உறுதியுடன் தலையசைத்தான். என் மனம் என் கட்டுப்பாட்டில் உள்ளது மூத்தவரே, கவலை வேண்டாம். ரணமாளி வழி அனுப்ப அபிமன்யு அந்த அறைக்குள் நுழைந்தான். அங்கே ஏற்கனவே 10 வீரர்கள் தீவிர பயிற்சியில் இருப்பதை அவன் உணர்ந்தான். அவன் உள்ளே சென்ற கணமே தியானத்தில் இருந்த அவர்கள் கண்களை திறந்து அபிமன்யுவை உற்று பார்த்தனர். யார் இவன்? ஒரு வெளியால் எப்படி இங்கு வந்தான் என்ற கேள்வி அவர்கள் பார்வையில் தெரிந்தது. அவர்களில் பெரும்பாலோர் அங்கு தொடர்ந்து பயிற்சி செய்பவர்கள். அபிமன்யு எப்படி உள்ளே வர அனுமதி பெற்றான் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. இருப்பினும் பயிற்சி மையத்தின் விதிகள் கடுமையானவை என்பதால் அனுமதி இல்லாமல் யாரும் நுழைய முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். அபிமன்யு அவர்களின் சக்தியை எடை போட்டார். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த அறையில் இருந்த அனைவரும் ஜெயதீரனை விட மிகவும் வலிமையானவர்கள். அவர்களில் சிலர் அமரோதய நிலையை அடைய இன்னும் ஒரு படி தூரத்தில் உள்ளனர் என்று கணித்தார். அபிமன்யு ஒரு காலியான மூளையை தேர்ந்தெடுத்து பயிற்சிக்கு தயாரானான். சம்மணமிட்டு அமர்ந்தவுடன் வனராஜர் கொடுத்த பனி எதிர்ப்பு மாத்திரைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. இந்த மாத்திரைகள் குலத்தினர் வெண்பனி புகையின் நச்சுத்தன்மையை சுத்திகரிக்க பயன்படுத்துபவை. இது எனக்கு எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம் என்று நினைத்தான். மாத்திரையின் சக்தியை உறிஞ்சுவதற்காக அவன் குப்பியை திறந்த போது அவனுக்குள் இருந்த வர்ணபூத சக்தி ஒரு பசியுள்ள மிருகத்தைப் போல கிளர்ந்தெழுந்து அவனை நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டது. மற்றொரு மறைவான அறையில் இருந்து அவனை கண்காணித்துக் கொண்டிருந்த ரணமாளிக்கும் இது ஆச்சரியமாக இருந்தது. என்ன செய்கிறான் இவன் என்று உற்று பார்த்தா அபிமன்யு நீல நிற வர்ணபூத சக்தியை தனது சொந்த ஆற்றலால் மறைத்து நீல ஒளியில் மிதக்கும் மாத்திரையின் மீது கவனம் செலுத்தினான்.
அதிலிருந்து ஊதா நிற புகை எழும்புவதையும் உள்ளே ஒரு மெல்லிய வெண்ணில ஒளி மின்னுவதையும் அவன் கண்டான். இதை பார்த்த ரணமாளி தீவிரமான முகபாவத்துடன் தனக்குள் பேசிக்கொண்டான். ஆச்சரியம், அபிமன்யு வர்ணபூத சக்தியை பயன்படுத்தி அந்த மாத்திரையை சுத்திகரிக்கிறான். ஒருவேளை அதனால்தான் அவனால் பனிவஜ்ர தாமரையின் காட்டுமிராண்டித்தனமான புகையை அவ்வளவு எளிதாக சுத்திகரிக்க முடிந்ததோ. அவன் வர்ணபூத சக்தியை கட்டுப்படுத்துவதில் உண்மையில் எவ்வளவு திறமையானவன் என்று நான் பார்க்க வேண்டும். இந்த பயிற்சி மையத்தின் அனைத்து நிலைகளையும் அவனால் அடக்க முடிந்தால் அவன் நிச்சயமாக பனிக்குளத்தின் புனித ஏரிக்குள் நுழைய தகுதியுடையவன் என எண்ணினார். அபிமன்யு அந்த மாத்திரையை விழுங்கினான். அடுத்த நொடி அவன் உடலில் ஒரு மின்னல் வெட்டியது போல இருந்தது. உள்ளே ஒரு சக்தி படலம் உருவானது. அவன் கண்களை மூடியபடியே தனது பயிற்சி முத்திரைகளை உருவாக்க தொடங்கிய போது அறையில் இருந்த காட்டுமிராண்டித்தனமான சக்திகளை அவனால் உணர முடிந்தது. பாருங்கள் என்று மனதிற்குள் அழைத்தான். அபிமன்யு உருவாக்கிய முத்திரையால் அறையில் இருந்த பனிச்சக்திகள் அனைத்தும் சூறாவளி என அவன் உடலுக்குள் ஈர்க்கப்பட்டன. அவனது வர்ணபூத சக்தி அந்த நச்சு புகையை சுத்திகரித்து உடல் முழுவதும் பாய்ச்ச அறையின் சக்தி மட்டம் மளமளவென குறைய தொடங்கியது. உள்ளே இருந்த வீரர்கள் மூச்சு திணறுவது போல உணர்ந்தனர். அவர்கள் பயிற்சியை நிறுத்திவிட்டு அதிர்ச்சியுடன் விழித்தனர். சக்தி ஏன் குறைகிறது என்று சுற்றுமுற்றும் பார்த்தனர். முதலில் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்த மெலிந்த வீரன் ஒருவன் கத்தினான். ஏன் என் சக்தி ஓட்டம் தடைப்படுகிறது? என்ன நடக்கிறது இங்கே? காற்று திடீரென வறண்டு விட்டதே. அருகில் இருந்த மற்றொருவன், எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. நான் சேகரித்த சக்தி அனைத்தும் எங்கேயோ இழுக்கப்படுகிறது. யாரோ அதை திருடுகிறார்கள் என்று ஆவேசப்பட்டான். அனைவரின் பார்வையும் சுழன்று மூலையில் அமர்ந்திருந்த 20 வயதுடைய அந்த இளைஞன் மீது விழுந்தன. அவன் தலைக்கு மேலே 5 அடி உயரமான ஒரு சக்தி சுழல் வேகமாக சுழன்று அறையின் ஆற்றலை தொடர்ந்து உறிஞ்சிக் கொண்டிருந்தது. ஒருவன் எழுந்து அபிமன்யுவை நோக்கி நகர முயன்றான். இவன் ஒருவனே மொத்த சக்தியையும் விழுங்குகிறானே, நிறுத்துங்கள் இவனை என்ற அவன் அபிமன்யுவை நெருங்க முயன்ற போது அந்த சக்தி சுழல் அவனை தள்ளிவிட்டது. அவன் தடுமாறி விழுந்தான். நெருங்க முடியவில்லை. இவன் என்ன மனிதனா அல்லது பனி அரக்கனா? இவனை இப்படியே விட்டால் நாம் வெறும் காற்றைத்தான் சுவாசிக்க வேண்டும் என்று பயமும் கோபமும் கலந்த குரலில் கத்தினா. அபிமன்யுவை சுற்றியிருந்த சக்தி சுழல் கூரையை தொடும் அளவுக்கு எழும்பி பின் மெல்ல மறைந்தது. அவன் கண்களில் வைர ஒளி மின்ன தியானத்தில் இருந்து விழித்த அபிமன்யு சுற்றியிருந்தவர்கள் தன்னை அதிர்ச்சியுடன் முறைத்து பார்ப்பதைக் கண்டான். அவர்களின் ஒருவன் எழுந்து வந்தான். அவன் பார்வை கடுமையாக இருந்தது. ஏய் இளைஞனே, உனக்கு அறிவு இருக்கிறதா? உன் தரவரிசைக்கு ஏற்ற அறையை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையா? நீ ஒருவனை மொத்த சக்தியையும் உறிஞ்சினால் நாங்கள் என்ன செய்வது? நான் பார்த்தவரை இந்த நிலையில் உன் சக்திக்கு பொருத்தமான அறை எதுவும் இங்கு இல்லை என கூறினான். இதை கேட்ட அபிமன்யுவின் புருவம் உயர்ந்தது. அவன் கனமான குரலில், அப்படியானால் நான் எந்த அறையில் பயிற்சி செய்யலாம், எதில் செய்யக்கூடாது என்பதை நீதான் முடிவு செய்வாயா? என் திறமைக்கு ஏற்ப நான் பயிற்சி செய்கிறேன் என்று பதிலடி கொடுத்தான். அந்த இளைஞன் சிரித்தான். ஆனால் அது ஏளன சிரிப்பு அல்ல, ஒரு விதமான புரிதலுடன் கூடிய சிரிப்பு. நீ இவ்வளவு கோபப்பட தேவையில்லை நண்பனே. நான் இளவேந்தன், தலைவர் இமயவர்மனின் மகன். வர்ணபூத சக்தியை வைத்துள்ள இளைஞன் நீதான் என்பதும் என் அப்பாவுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தில் நீ உதவி செய்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் என்றா. இளவேந்தனின் அறிமுகம் அபிமன்யுவை சற்று ஆச்சரியப்படுத்தியது. தலைவர் மகன் இவ்வளவு சாதாரணமாகவா இருப்பான்? இளவேந்தன் மென்மையான குரலில் தொடர்ந்தான். நான் உன்னை அவமதிக்க சொல்லவில்லை. நான் சொல்வது என்னவென்றால், உன் சக்திக்கு இந்த முதல் நிலை அறை போதாது. நீ இங்கு பயிற்சி செய்தால் உன் நேரத்தையும் வீணடிப்பாய், எங்கள் பயிற்சியையும் கெடுப்பாய். நீ விரும்பினால் நான் உன்னை 2ஆம் 3ஆம் அல்லது நீ தேர்ந்தெடுக்கும் எந்த நிலைக்கும் அழைத்துச் செல்கிறேன். அங்கு சவால்கள் அதிகம், முடிவு உன்னுடையது என சொல்லிவிட்டு இளவேந்தன் எழுந்து நின்று தன் உடலில் இருந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு ஓய்வெடுக்க சுவருடன் இணைக்கப்பட்டிருந்த ஒரு படுக்கையில் படுத்தான். அபிமன்யு அறையை உணர்ந்தான். அங்கே சக்தி மிகவும் குறைந்திருந்தது. இளவேந்தன் சொல்வது சரிதான். என் வர்ணபூத சக்திக்கு இந்த அறை தீனி போடாத என்று புரிந்து கொண்டா. தனக்கு மிக குறைந்த நேரமே உள்ளது. துவாரகர் குழுவினர் திரும்புவதற்கு சில நாட்களே இருந்தன. அதற்கு முன் ஆகாச சேனை பிரிவின் மூத்தவர் கொடுத்த அந்த நுட்பத்தை அவன் கற்றாக வேண்டும். சிந்தனையில் மூழ்கியிருந்த அவன் கண்கள் படுக்கையில் இருந்த இளவேந்தனை சந்தித்தன. தலைவர் மகனாக இருந்தும் அவனிடம் எந்த ஆணவமும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் இன்னும் அபிமன்யுவை எங்கள் சக்தியை திருடியவன் என்பது போலவே பார்த்தார்கள். இதை பார்த்த இளவேந்தன் சிரித்துக்கொண்டே எழுந்து, என்ன எல்லோரும் ஆந்தை மாதிரி முழிக்கிறீர்கள்? இந்த இளைஞன் பனிக்குளத்தின் சிறப்பு விருந்தினர். அவனை எதிரியாக நினைப்பதை நிறுத்துங்கள் என்று அதட்டினா. பிறகு அபிமன்யுவிடம் திரும்பி கண் சிமிட்டினா. என்ன யோசனை? பயிற்சி மையத்தின் அடுத்த நிலைக்கு செல்லலாமா? அங்கு உண்மையான விளையாட்டு காத்திருக்கிறது. இளவேந்தன் வெளியே நடக்க அபிமன்யு அவனை பின்தொடர்ந்தான்.
போகும்போது இளவேந்தன் சாதாரணமாக சொன்னான், உனக்கு ஒன்று தெரியுமா அபிமன்யு? இந்த முதல் நிலையில் இருப்பதை விட 2ஆம் நிலையில் சக்தி பல மடங்கு அதிகம். ஆனால் ஒரு சிக்கல், 2ஆம் நிலையில் ஒரு அறையில் 4 பேர் மட்டுமே பயிற்சி செய்ய முடியும். அது மிகவும் ஆபத்தானது. சில அறைகள் பல ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ளன. ஏனென்றால் உள்ளே செல்பவர்கள் அவ்வளவு எளிதில் உயிருடன் வெளியே வருவதில்லை என கூறினார். அபிமன்யுவும் இளவேந்தனும் 2ஆம் நிலைக்கு செல்லும் பாதையை அடைந்த போது முன்னால் செல்லும் வழி திடீரென்று மூடு பனியால் நிரம்பத் தொடங்கி அவர்களுக்கு சற்று தொலைவில் வெள்ளை ரோமங்களால் சூழப்பட்ட ஒரு மூத்தவர் தோன்றினார். யாரேனும் அவரை பார்த்தால் பயத்தில் அவர்கள் வாயிலிருந்து அலறல் சத்தம் நிச்சயம் வெளிவரும். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதற்காக அல்ல, மாறாக அவர் ஒரு சாதாரண ஆசிரியராக இருந்த போதும் அவர் உடலில் அளவுக்கு அதிகமாக பனி வெண்புகையின் ஆற்றல் குவிந்திருந்ததால் அவர் பார்ப்பதற்கு அவ்வளவு பயங்கரமானதாக காட்சியளித்தார். திடீரென்று அந்த மனிதர் தனக்கு முன்னால் தோன்றுவதைக் கண்ட அபிமன்யு புன்னகையுடன், மூத்தவரே, நாங்கள் 2ஆம் நிலைக்கு செல்லலாமா? முதல் நிலையில் பயிற்சி செய்வது என் தற்போதைய சக்திகளுக்கு ஏற்ப பயனளிக்காது என்பதை நான் உணரவில்லை என்றார். இதை கேட்டதும் அந்த மனிதனின் முகத்தில் கோபம் தெரிந்தது. அதைக் கண்ட இளவேந்தன் முகம் சற்று பதற்றமடைந்தது. அவன் முன்னால் வந்து, உக்கிரபாணி அண்ணா, கோபப்பட தேவையில்லை. இந்த இளைஞன் நம் குலத்தின் விருந்தினர். அது மட்டுமல்லாமல் உங்கள் சக்திக்கும் ஒரு மூத்தவரின் சக்திக்கும் இடையில் ஒரே ஒரு படிநிலை வித்தியாசம்தான் உள்ளது. நீங்கள் அமரோதய நிலையின் 9ஆம் கட்டத்தில் இருக்கிறீர்கள். மூத்தவர்கள் தேவோதய நிலையில் இருக்கிறார்கள். மிக விரைவில் நீங்களும் ஒரு மூத்தவர் ஆவீர்கள். அப்போது உங்களுக்குள் பரவியிருக்கும் வெண்பனி விஷத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று பதற்றத்துடன் கூறினார். இளவேந்தனின் வார்த்தைகளை கேட்ட உடனேயே உக்கிரபாணி கோபப்படுவதற்கு காரணம் அபிமன்யு தன்னை மூத்தவர் என்று அழைத்ததுதான் என்பதை புரிந்து கொண்டான். மேலும் இளவேந்தன் விஷம் என்று குறிப்பிட்ட போது அபிமன்யுவின் புருவங்கள் ஆச்சரியத்தில் சுருங்கின. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. பிறகு அந்த வீரன் அபிமன்யுவை பார்த்து எரிச்சல் கலந்த கரகரப்பான குரலில், பார், நீ யாராக இருந்தாலும் அல்லது எவ்வளவு சிறப்பு விருந்தினராக இருந்தாலும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. என்னிடம் மீண்டும் பேசுவதற்கு முன் இதை நினைவில் கொள். நான் ஒரு மூத்தவர் அல்ல, நான் உக்கிரபாணி என்று கோபமாக கூறினான். இதை சொல்லிவிட்டு அவன் 2ஆம் நிலையையும் கடந்து மேல் நோக்கி நகர்ந்தான். உக்கிரபாணி சென்ற பிறகு அபிமன்யு கவலையுடன் இளவேந்தனிடம், இந்த வெண்பனி விஷம் பனிக்குலத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை. இதன் உதவியால் சக்திகள் அதிகரிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த விஷம் குலத்தினரின் உடல்களை உள்ளிருந்து பலவீனப்படுத்துகிறது. இப்படியே போனால் உக்கிரபாணி விரைவில் பகுத்தறிவின்றி ஒரு காட்டு மிருகமாக மாறிவிடுவார். இந்த பிரச்சனைக்கு மருந்து இல்லையா என்று கேட்டார். அபிமன்யுவின் கேள்வியை கேட்ட இளவேந்தன் சோகத்துடன், இந்த பயிற்சி மையத்தை உருவாக்கும் போது நம் முன்னோர்கள் ஒரு சிறப்பு நுட்பத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் அது கூட வெண்பனி சக்தியின் ஒரு சிறிய அளவை மட்டுமே உறிஞ்சுகிறது. நம் குலத்து வைத்தியர் தயாரிக்கும் மாத்திரைகளாலும் இந்த விஷத்தை முழுமையாக அடக்க முடியவில்லை. அதனால்தான் யாராவது வெண்பனி சக்தியை அதிகமாக உறிஞ்சினால் அந்த விஷம் அவர்கள் உடலுக்குள் பரவி அவர்கள் கண்கள் மற்றும் இதயத்தை பாதிக்கிறது. இதன் விளைவாக அந்த நபர் சொந்த மக்களுக்கும் வெளியாட்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறியும் திறனை இழந்து மூர்க்கமாக மாறிவிடுகிறார் என்று பதிலளித்தான். இதைச் சொன்ன இளவேந்தன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு தொடர்ந்தான். உக்கிரபாணியும் அதே தவறை செய்தார். அதை உணர்ந்ததும் அவர் உதவிக்காக குலத்தின் வைத்தியர்களிடம் சென்றார். ஆனால் அவர்களாலும் உதவ முடியவில்லை என்று கூறிவிட்டார்கள். இருப்பினும் யாராவது தங்கள் சக்தியை தேவோதய நிலைக்கு கொண்டு சென்றால் அவர்கள் தங்கள் சொந்த சக்தியால் இந்த விஷத்தை அடக்க முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் அப்போதும் கூட வெற்றி வாய்ப்பு 1% மட்டுமே என்று பேசிக் கொண்டிருந்த இளவேந்தன் திடீரென நின்றான். அவன் இடது கையை நெஞ்சில் வைத்துக்கொண்டு மூச்சுவிட முடியாமல் தவித்தான். அவன் முகம் வலியால் சுருங்கியது. இதை பார்த்த அபிமன்யு பதற்றத்துடன், இளவேந்தன், என்ன ஆயிற்று? ஏன் இப்படி வேர்க்கிறது என்று கேட்டான். இளவேந்தன் ஒரு கசப்பான சிரிப்புடன், ஒன்றுமில்லை அபிமன்யு, இது அடிக்கடி நடப்பதுதான். நாம் இப்போது பேசிய அந்த வெண்பனி விஷம் அது என் உடலிலும் இருக்கிறது. நான் பயிற்சி செய்யாத நேரங்களிலும் கூட அது என் எலும்புகளை ஊசி வைத்து குத்துவது போல வலிக்கிறது. என் தந்தை இதற்காக எவ்வளவோ மருந்துகள் கொடுத்தும் இந்த வலி மட்டும் குறைவதே இல்லை என்றான் குரல் தழுதழுக்க. அபிமன்யு அவன் தோளை ஆதரவாக பற்றினான். கவலைப்படாதே இளவேந்தன், ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கும். இந்த பனிக்குலத்தின் சாபத்தை நீக்கவே நான் வந்திருக்கிறேன் என்றார். மறுபுறம் இளவேந்தன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த அபிமன்யு பனிக்குலம் ஏன் வெண்பனி மற்றும் பனி ஏரியை கைவிட விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்டான். ஏனென்றால் அங்கே ஒரு பனிவஜ்ர தாமரை மேடை இருந்தது. அது இந்த பரந்த பிராந்தியத்தின் பனிசக்திகளை சேகரித்து தாமரைக்குள் சேமித்து வைத்தது.
இதனால்தான் தாமரையால் வெண்பனியின் காட்டு சக்திகளை சுத்திகரிக்க முடிந்தது. அபிமன்யு சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதை பார்த்த இளவேந்தன் சிரித்துக் கொண்டே, நண்பா, என் சக்திகளுக்கு ஏற்ப நான் இந்த நிலைக்கு வர அனுமதி இல்லை. ஆனால் நீ ஏதாவது சிரமத்தை எதிர்கொண்டால் முதல் நிலைக்கு திரும்பிவிடு. என் பதவி மிக உயர்ந்தது இல்லை என்றாலும் நான் தலைவரின் மகன் என்பதால் மூத்தவர்கள் எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கிறார்கள். மேலும் நினைவில் கொள், 2ஆம் நிலையில் சண்டைகள் சாதாரணம். ஆனால் சண்டை ஒருவரின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காத வரை மட்டுமே அனுமதிக்கப்படும். அதனால் கவனமாக இரு என்றான். இதை சொல்லிவிட்டு இளவேந்தன் 2ஆம் நிலையில் இருந்து திரும்பத் தொடங்கினான். அவன் சொல்வதை பார்த்த அபிமன்யு தீவிரமான குரலில், என்னை நண்பன் என்று அழைத்ததால் நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா என்று கேட்டான். இளவேந்தன் புன்னகையுடன் திரும்பி, ஆம், ஏன் கூடாது என்றான். அடுத்த கணமே அபிமன்யு சற்றே தயங்கி, பனிசக்திகளை சுத்திகரிக்க உதவும் மாத்திரைகள் உன்னிடம் இன்னும் இருக்கிறதா என்று கேட்டான். இதை கேட்ட இளவேந்தன் ஆச்சரியத்துடன், பார் அபிமன்யு, மாத்திரைகள் உனக்கு அதிக அளவு சக்தியை உறிஞ்ச உதவினாலும் உன் உடலில் அந்த சக்தி அதிகமானால் அது உனக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்றான். இதை கேட்ட அபிமன்யு சிரித்துக் கொண்டே, அது எனக்கு புரிகிறது. ஆனால் நீ எனக்கு மாத்திரைகளை கொடுத்தால் உனக்குள் இருக்கும் வெண்பனி விஷத்தை குறைக்க நான் உதவ முடியும் என்றான். இதை சொல்லும் போது அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. இதைக் கண்ட இளவேந்தனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவன் பதற்றத்துடன், நீ ஒரு உயர்நிலை வைத்தியரா என்று கேட்டான். இதை கேட்ட அபிமன்யு சிரித்துக் கொண்டே, இல்லை நண்பா, நான் வைத்தியர் இல்லை. ஆனால் என்னால் உனக்கு உதவ முடியும் என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் தன் கையை நீட்டினான். அவன் உள்ளங்கையில் ஒரு குளிர்ந்த நீல ஆற்றல் தோன்றியது. இதைக் கண்ட இளவேந்தனின் கண்களில் ஒரு ஒளி மின்னியது. தயக்கத்துடன் அவன் தன் கையை காற்றில் அசைத்து தனது மாயாஜால மோதிரத்தில் இருந்து ஒரு பச்சை குப்பியை எடுத்தான். அதில் 10க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் இருந்தன. இளவேந்தன் குப்பியில் இருந்து ஒரு மாத்திரையை எடுப்பதற்கு முன்பே அபிமன்யு தனது வர்ணபூத சக்தியை வெளியிட்டு அந்த குப்பியை தன்னை நோக்கி இழுத்து பணிவுடன், நன்றி நண்பா என்றா. அபிமன்யுவின் செயலால் இளவேந்தன் உள்ளுக்குள் வருத்தப்பட்டாலும் தன் தந்தை தலைவர் இமயவர்மன் ஏற்கனவே அபிமன்யுவை கவனித்துக் கொள்ளும்படி கூறியிருந்ததால் அவன் எதுவும் பேசவில்லை. அதே நேரத்தில் அவனது எல்லா மாத்திரைகளும் அபிமன்யுவிடம் சென்று விட்டதால் 1 மாதம் முழுவதுமே அவனால் பயிற்சிக்கு கோபுரத்திற்கு வர முடியாது என்று நினைத்து வருந்தினான். அவன் சோகமாக உணர்ந்தான். ஆனால் அடுத்த கணமே அவன் திடுக்கிட்டான். ஏனென்றால் அபிமன்யு அந்த மாத்திரைகளை ஆற்றலில் மிதக்கவிட்டு அவனை நோக்கி திருப்பி அனுப்பினான். விளக்கும் தொனியில் அபிமன்யு, இப்போது இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு நீ பயிற்சி செய்தால் உன்னுள் இருக்கும் வெண்பனி விஷத்தின் தாக்கம் குறையும். என்னை நம்பு. ஆனால் இந்த மாத்திரைகள் விஷத்தை முழுமையாக அகற்ற முடியாது. நானும் வைத்தியர் இல்லை. இதுபோல இன்னும் அதிகமான மாத்திரைகளை நீ கொண்டு வந்தால் நான் என் வர்ணபூத சக்தியால் அவற்றை சுத்தம் செய்வேன். அதற்கு பிறகு உன்னுள் இருக்கும் வெண்பனி விஷத்தை நீ முழுமையாக நீக்க முடியும் என்றான். அபிமன்யுவின் சக்தியால் சுத்திகரிக்கப்பட்டு முத்துக்கள் போல ஜொலிக்கும் மாத்திரைகளை கண்ட இளவேந்தனின் கண்கள் ஆச்சரியத்தில் அகலத் திறந்தே இருந்தன. அவன் தன்னை பற்றியே வெட்கப்படத் தொடங்கினான். ஏனென்றால் அபிமன்யு மாத்திரைகளை தனக்காக எடுத்துக் கொள்கிறான் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் அவன் நினைப்பு எவ்வளவு தவறானது. அபிமன்யு உண்மையில் அவனுக்கு உதவி செய்திருக்கிறான். அபிமன்யுவிடம் இருந்து மாத்திரைகளை திரும்ப பெற்றுக்கொண்டு அவற்றை குப்பியில் போட்ட இளவேந்தன் நன்றியுடன், நன்றி நண்பா, நான் உன்னிடம் இன்னொன்றை சொல்ல மறந்துவிட்டேன். அடுத்த 3 அறைகளை நீ பயன்படுத்திப்பா. நிச்சயமாக நீ அதை மிகவும் ரசிப்பாய். ஆனால் அங்கே சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு தொல்லை கொடுக்கலாம். மேலும் நீ உக்கிரபாணியை பற்றி அறிய விரும்புவது எனக்கு தெரியும். அவரை நீ 7ஆம் நிலையில் தான் காண முடியும். ஏனென்றால் அவர் தரவரிசை வீரர்கள் அங்கேதான் பயிற்சி செய்கிறார்கள். ஆனால் என்னை கேட்டால் நீ அங்கே செல்லக்கூடாது என்றுதான் சொல்வேன் என்றா. இதை சொல்லும் போது அவன் முகத்தில் லேசான கவலை இருந்தது. இதைக் கண்ட அபிமன்யு புன்னகைத்து தலையசைத்து அடுத்த அறைகளை நோக்கி நகரும் போது, உன் உதவியே நான் நினைவில் கொள்வேன். மேலும் பயிற்சிக்கு பிறகு நான் உன்னை சந்திக்கிறேன் என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் ஒரு அறைக்குள் நுழைந்தான். அவன் உள்ளே நுழைந்த மறுகணமே ஒரு அதிகாரமான குரல் எதிரொலித்தது. இளைஞனே, நீ தவறான அறைக்குள் வந்துவிட்டாய். நீ வேறு ஏதாவது அறையில் பயிற்சி செய்வது நல்லது. இதை சொல்லிக்கொண்டே ஒரு மனிதன் அபிமன்யுவின் பின்னால் நுழைந்தான். அவன் உடலில் இருந்து அபிமன்யு மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றலை உணர்ந்தான். அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். ஏனென்றால் அவனது சக்தி 2ஆம் நிலையில் இருக்கும் மற்ற எவரையும் விட ஆபத்தானதாக தோன்றியது. அந்த நிலையில் குலத்தின் இளைய தலைமுறையைச் சேர்ந்த பல சக்தி வாய்ந்த வீரர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரிலும் இவனது சக்தி அதிகமாக இருந்தது. இருப்பினும் அபிமன்யு இதை பொருட்படுத்தாமல் அவனை புறக்கணித்து தீவிரமான குரலில், பா, நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன்.
பயிற்சிக்கு நீ வேறொரு அறையை தேடிக்கொள்வது நல்லது என்றான். இதை கேட்ட அறையில் இருந்த மற்ற 9 பேரும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களில் ஒருவன் அதிர்ச்சியுடன், வீரகருடன் இவனை என்ன செய்வான் என்று கூட இந்த பையனுக்கு தெரியாதா என்றான். பிறகு மற்றொரு இளைஞன் நம்பிக்கையுடன், இந்த இளைஞன் கதை முடிந்தது என்றான். அதன் பிறகு 3வது இளைஞன் தகவல் தெரிவிப்பது போல, ஒரு மனித இளைஞன் பனிக்குளத்திற்கு வந்திருப்பதாகவும் அவனது சக்திகள் மிகவும் வலுவாக இருப்பதாகவும் கேள்விப்பட்டேன். ஒருவேளை இவன் அவனாக இருக்கலாம் என்றான். 4வது இளைஞன் நம்பிக்கை இல்லாமல், இது ஒன்றும் புதிதல்ல, இவன் ஏதோ உயர்நிலை வைத்தியருடன் வந்திருக்க வேண்டும். நீ வேண்டுமானால் பார், இன்று இவன் கொல்லப்படுவான் என்றான். அபிமன்யு இவை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் காலியாக இருந்த இடத்தை நோக்கி நடந்தான். அப்போது வீரகருடனின் கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு வீரன் குறுக்கே வந்து வழிமறித்தான். நெல், இது வீரகருடன் நண்பர்களுக்கான இடம். உன்னை போன்ற அந்நியர்களுக்கு இங்கே இடமில்லை என்று ஏளனமாக சிரித்தான். அபிமன்யு அவனை ஒரு துரும்பு போல பார்த்து, பெயரும் எழுதப்படவில்லை, விதியும் இல்லை, வழிவிடு, நான் பயிற்சி செய்ய வந்திருக்கிறேன், உங்களிடம் பாடம் கேட்க வரவில்லை என்று கூறிவிட்டு அவனை தோளால் இடித்து தள்ளிவிட்டு நடந்தான். அந்த வீரன் நிலைக்குலைந்து கீழே விழ அவன் கண்கள் கோபத்தில் சிவந்தன. இவன் எவ்வளவு திமிர் பிடித்தவன் என்று கத்தினான். இவை அனைத்தையும் புறக்கணித்த அபிமன்யு அறையில் இருந்த ஒரு காலி இடத்தை நோக்கி நகரத் தொடங்கினான். ஆனால் திடீரென்று தன்னை நோக்கி ஒரு தாக்குதல் பாய்ந்து வருவதை அவன் உணர்ந்தான். அவன் உடனடியாக தனது வருணபூத சக்தியால் தன்னை முழுமையாக மூடிக்கொண்டான். பின்னால் இருந்து வந்த தாக்குதல் அவன் மீது மோதிய போது ஒரு பெரிய வெடிப்பு அறையை உலுக்கியது. இதை கண்ட மற்றவர்கள் உடனடியாக தங்கள் சக்திகளால் தங்களை மூடிக்கொண்டனர். ஆனால் அபிமன்யு உடனடியாக தன் இடத்திலிருந்து மறைந்து அந்த வீரனின் நெஞ்சில் நேராக ஒரு குத்து விட்டார். அபிமன்யுவின் தாக்குதலால் அந்த அமரோதய வீரனின் ரோமங்கள் கூட கருகின. ஏனென்றால் அபிமன்யு தனது குத்தில் இடி அரக்க சக்தியை பயன்படுத்தி இருந்தான். அந்த அமரோதய வீரனால் தாக்குதலை தடுக்க முடியவில்லை. அவன் வலுவூட்டப்பட்ட கதவை உடைத்துக் கொண்டு 2ஆம் தளத்தின் நடைபாதையில் போய் விழுந்தான். அங்கே அவன் கண்கள் அந்த தளத்தில் இருந்த மக்கள் மீது விழுந்தன. அவர்கள் கண்கள் அதிர்ச்சியில் நிரம்பி இருந்தன. அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன், வீரகருடரே, நீங்கள் நலமா என்று கூச்சலிட்டனர். ஆனால் வீரகருடனின் சிவந்த கண்களை கண்டதும் அவர்கள் முன்னேறிய கால்கள் நின்றன. ஏனென்றால் வீரகருடனின் கோபத்தால் வெண்பனி விஷம் அவனை ஆட்கொள்வதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அதே நேரத்தில் குலத்தின் மிக சக்தி வாய்ந்த வீரகருடரை இத்தகைய மோசமான நிலையில் தள்ளியது யார் என்று அவர்கள் பார்க்க விரும்பினர். சில நொடிகள் அவர்கள் அறையின் கதவை நோக்கியே பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் யாரும் வெளியே வரவில்லை. மறுபுறம் வீரகருடன் தன் மீது விழுந்திருந்த சுவர் இடிபாடுகளை தள்ளிவிட்டு எப்படியோ எழுந்து நின்றான். அந்த நேரத்தில் சற்று முன் அறைக்குள் நுழைந்த அபிமன்யு அறையில் இருந்து வெளியே வருவது அவன் கண்ணில் பட்டது. அபிமன்யு அறைக்கு வெளியே நின்ற வீரகருடனை ஒரு முறை பார்த்தான். வீரகருடனின் நெஞ்சில் ஒரு வெள்ளை அடையாளம் இருந்தது. அது மெதுவாக மங்கலான கருமை நிறத்திற்கு மாறிக்கொண்டிருந்தது. பிறகு அபிமன்யு முன்னால் வந்து தீவிரமான குரலில், பார், நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் இந்த நிலையில் இருக்க எனக்கு நேரம் இல்லை. நான் ஏற்கனவே இங்கிருக்கும் சக்திகளை உறிஞ்சிவிட்டேன். நீ உண்மையிலேயே என்னுடன் சண்டையிட விரும்பினால் 3ஆம் நிலைக்கு வா என்றார். அவனது தீவிரமான குரலை கேட்ட வீரகருடன் கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டு, நீ உயிரோடு இருந்தால்தானே அடுத்த நிலைக்கு செல்வாய் என்றான். இதை சொல்லிவிட்டு வீரகருடன் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். ஆத்திரமடைந்த வீரகருடன், நீ உயிரோடு இருந்தால்தானே மேலே போவாய் என கொலைவெறியுடன் மிரட்டினான். இதை சொல்லும் போது வீரகருடன் தனது கைகளை வேகமாக சுழற்றி முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். அவனை சுற்றியிருந்த வெண்பனி சக்திகள் அனைத்தும் அவன் உள்ளங்கைகளில் ஒரு சூறாவளியைப் போல திரண்டன. அடுத்த சில நொடிகளில் அந்த காற்று ஒரு திடப்பொருளாக உறைந்து ஒரு கூர்மையான வெளிரிய வெள்ளை நிற பனிப்படிகமாக மாறியது. செத்து மடி என்று கத்தியபடி அவன் அந்த படிகத்தை அபிமன்யுவை நோக்கி ஏவினான். அது காற்றை கிழித்துக் கொண்டு ஒரு மின்னல் கீற்றைப் போல பாய்ந்தது. இதைக் கண்ட அபிமன்யு ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தான். அந்த படிகத்தில் இருந்த சக்தி சாதாரணமானது அல்ல. அவன் உடனடியாக தனது கை முத்திரைகளை மாற்றத் தொடங்கினான். அவன் முகத்தில் ஒரு மெல்லிய கோபம் தோன்றியது. கண்களில் ஒரு வெள்ளை ஒளி மின்னியது. அந்த தாக்குதலின் வீரியத்தை உணர்ந்த அபிமன்யு தனக்குள் நினைத்தான், இது ஆபத்தானது. என்னிடம் மட்டும் வர்ணபூத சக்தி இல்லாவிட்டால் இன்று நான் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பேன். இந்த பனி மூடு பனி சக்தியை அதிகரிக்க உதவலாம். ஆனால் இதன் விஷத்திலிருந்து என்னால் கூட முழுமையாக தப்ப முடியாது. நான் இங்கிருந்து வெளியேறி கூடிய விரைவில் வைத்தியர் அதிகரசனை நாட வேண்டும் என நினைத்துக் கொண்டே அவன் தனது முத்திரைகளை மாற்றி முழு பலத்துடன் கத்தினான். இரட்டை தாக்குதல் நுட்பம். அவன் அந்த நுட்பத்தை பயன்படுத்திய உடனேயே அவனை சுற்றி சக்தி அலைகள் ஒரு சுழல் போல உருவானது.
வீரகருடன் வீசிய அந்த வெள்ளை படிகம் அபிமன்யுவின் சக்தி சுழலில் மோதியது. ஒரு மாபெரும் வெடிப்பு சத்தம் அந்த தளத்தையே அதிர வைத்தது. இரண்டு சக்திகளும் மோதியதில் உருவான அதிர்வலைகள் சுற்றியிருந்த காட்சியை மங்கலாக்கின. அபிமன்யு வெடிப்புக்கு மிக அருகில் இருந்தார். கட்டுப்பாடற்ற சக்தி அலைகள் ஒரு சுனாமியைப் போல அவன் மீது மோத தயாராக இருந்தன. புகை மண்டலத்திற்குள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அங்கிருந்த மற்ற வீரர்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்க தொடங்கினர். அவர்களுள் ஒருவன் மெதுவாக, இந்த இளைஞனின் நேரம் சரியில்லை, இவன் தெரியாத்தனமாக வீரகருடனிடம் சிக்கிக் கொண்டான். 3ஆம் நிலையில் இருக்கும் சில வீரர்கள் கூட அவனை கண்டு பயப்படுவார்கள், இவன் எலும்பு கூட மிஞ்சாது என்றார். புகை மெல்ல விலகியது. அங்கே அபிமன்யு எந்த காயமும் இன்றி கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். அவன் இதழோரத்தில் ஒரு ஏளன புன்னகை இருந்தது. பார் வீரகருடா, என்னை எதிர்கொள்ளும் அளவுக்கு உனக்கு திறமை போதாது. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், நீ அதை தவற விட்டு விட்டாய் என்றான் அபிமன்யு. இதை சொல்லும் போது அந்த வெடிப்பில் சிதறிய சக்திகள் அனைத்தையும் அபிமன்யு தனது கைகளில் ஈர்த்தார். அது ஒரு ஒளிரும் பந்தாக மாறியது. இப்போது இதை வைத்துக்கொள். அபிமன்யுவின் மின்னல் வேக தாக்குதலில் வீரகருடன் தூக்கி வீசப்பட்டு தரையில் மோதினான். அவனை திரும்பி கூட பார்க்காமல் அபிமன்யு அடுத்த நிலைக்கு செல்ல கூடியிருந்தவர்கள் என்ன நடந்ததென்று புரியாமல் திகைத்தனர். அபிமன்யு 3ஆம் நிலையை நோக்கி செல்லும் போது காற்றில் இருந்த அழுத்தத்தை உணர்ந்தார். இளவேந்தன் சொன்னது சரிதான், ஒவ்வொரு நிலையிலும் வெண்பனி புகையின் சக்தி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். இதற்கிடையில் காயமடைந்த நிலையில் வீரகருடன் சிரமப்பட்டு எழுந்து நின்றான். அவன் உடல் நடுங்கியது. ஆனால் கண்கள் 3ஆம் நிலையை நோக்கி செல்லும் அபிமன்யுவின் மீதே நிலைத்திருந்தன. அவன் கண்களில் அவமானம் தீயாக எரிந்தது. உன்னை சும்மா விடமாட்டேன் இளைஞனே, என் சகோதரி உன்னை கவனித்துக் கொள்வாள் என்று மனதிற்குள் வஞ்சனம் கூறினான். வீரகருடனின் முகத்தில் இருந்த பயங்கரமான கோபத்தைக் கண்டு 2ஆம் நிலையில் நிசப்தம் நிலவியது. யாரும் மூச்சு விடக்கூட தயங்கினர். ஆனால் அபிமன்யு அதை பொருட்படுத்தாமல் 3ஆம் நிலையை நோக்கி தொடர்ந்து சென்றான். அவன் படியேறும் போது திடீரென்று தனக்கு முன்னால் விவரிக்க முடியாத அளவு சக்தி வாய்ந்த ஒரு இருப்பை அவன் உணர்ந்தான். அது ஒரு மலை அவன் முன் நிற்பது போன்ற உணர்வை தந்தது. இதை உணர்ந்த அபிமன்யு சற்றென்று நின்றான். அவன் கண்கள் சுற்றிலும் துளாவின. யார் அங்கே? உங்கள் சக்தியை வைத்து பார்க்கும் போது நீங்கள் என்னிடமிருந்து மறைய வேண்டிய அவசியம் இல்லை, முன்னால் வாருங்கள் என்று தீவிரமான குரலில் கூறினான். அபிமன்யு பேசிக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு முன்னால் வெள்ளை ரோமங்கள் நிறைந்த ஒரு மூத்தவர் திடீரென தோன்றினார். அவரது கண்கள் சிவப்பு கனல் போல தெரிந்தன. அவர் உடலுக்குள் வெண்பனி விஷம் ஊடுருவி இருந்தாலும் தனது தேவோதய சக்தியால் அவர் காட்டு மிராண்டியாக மாறாமல் தன்னை தற்காத்துக் கொண்டிருந்தார். மறுபுறம் அந்த மூத்தவர் அபிமன்யுவை பார்த்து வியந்தார். ஏனெனில் அந்த கொடிய விஷம் அபிமன்யுவை எதுவுமே செய்யவில்லை. மூத்தவர் தன்னை மேலே செல்ல விடுவாரா என்ற சந்தேகம் இருந்தாலும் அபிமன்யு தைரியத்துடனும் மரியாதையுடனும் அவரிடம் பேசத் தொடங்கினார். ஐயா வணக்கம், நான் ஒரு முக்கியமான காரணத்திற்காக இந்த பணிக்குளத்திற்கு வந்துள்ளேன். இந்த பயிற்சி கோபுரத்தின் விதிகள் எனக்கு முழுமையாக தெரியாது. 3ஆம் நிலைக்கு செல்வதற்கு ஏதேனும் தடை இருக்கிறதா, அல்லது சிறப்பு விதி ஏதேனும் இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் என்ற அபிமன்யுவின் பணிவான குரலை கேட்டு மூத்தவரின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அவர் கண்கள் சுருங்கியது. இளைஞனே, உன் துணிச்சல் எனக்கு பிடித்திருக்கிறது. நீ எந்த பிரிவைச் சேர்ந்தவன்? உன் பெயர் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். இதை கேட்ட அபிமன்யு ஒரு கணம் ஆச்சரியப்பட்டார். பிறகு புன்னகையுடன், நிச்சயமாக என் பெயர் அபிமன்யு. நான் இந்திரபுரி பேரரசைச் சேர்ந்தவன். நான் எந்த சிறப்பு பிரிவைச் சேர்ந்தவனும் இல்லை. என் குடும்பமும் அப்படிப்பட்ட பெரிய பின்னணியை கொண்டதல்ல என்று உண்மையை சொன்னான். இந்த பதிலை கேட்டு மூத்தவரின் முகத்தில் ஆச்சரியத்தின் சாயல் தெரிந்தது. அவர் தனது 3 அடி நீள தாடியை மெதுவாக தடவிக்கொண்டே நம்ப முடியாத குரலில் முணுமுணுத்தார். இது எப்படி சாத்தியம்? இந்திரபுரியா? இல்லை, உன் இரத்தத்திலிருந்து எனக்கு ஒரு மிக தொன்மையான பழக்கமான உணர்வு ஏற்படுகிறது. உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு இரத்த தொடர்பு இருப்பது போல என் உள்ளுணர்வு சொல்கிறது என பேசும்போது அவர் குரல் உணர்ச்சி வசப்பட்டு நடுங்கியது. அபிமன்யுவால் அவர் வார்த்தைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவனுக்கு அது விசித்திரமாக இருந்தது. புன்னகையுடன் அபிமன்யு, மூத்த துறவியே, நீங்கள் தவறாக நினைப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நான் இன்று வரை இந்த பணிக்குளத்திற்கு வந்ததே இல்லை. என் முன்னோர்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றார். இதை கேட்ட மூத்த துறவி கனமான குரலில், அப்படியா? ஒருவேளை நீ சொல்வது சரியாக இருக்கலாம். நான் பல ஆண்டுகளாக இந்த பணிப்பயிற்சி மையத்திலேயே தனிமையில் வாழ்ந்து வருகிறேன். வெளி உலகத்துடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. வெண்பனி சக்தியின் மாயத்தோற்றம் காரணமாக நான் இப்படி உணர்கிறேனோ என்னவோ என்றவர் தலையை உலுக்கி நிகழ்காலத்திற்கு திரும்பினார். அதை விடு,
கவனி அபிமன்யு, ஒரு பெரியவனாக என் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதானால் நீ 3ஆம் நிலைக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. அங்கே நீ பெரிய பிரச்சனையில் சிக்குவாய் என்றார். ஒரு கணம் சிந்தித்த அபிமன்யு, மூத்த துறவியே, உங்கள் அக்கறைக்கும் ஆலோசனைக்கும் நன்றி. ஆனால் நான் ஏற்கனவே 2ஆம் நிலையில் உள்ள வெண்பனி சக்திகளை என் உடலில் உறிஞ்சிவிட்டேன். அங்கே தங்குவது எனக்கு இனி எந்த பலனையும் தராது. நான் மேலே சென்றுதான் ஆக வேண்டும் என்றான் உறுதியாக. அவன் முடிப்பதற்குள் துறவி புன்னகைத்து, இந்த பொண்ணு இப்படி பண்ணுவாங்கன்னு அவர் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை. நீ 3ஆம் நிலைக்கு செல்ல தகுதியற்றவன் என்று நான் சொல்லவில்லை. அங்கே செல்ல வேண்டாம் என்று உன்னை எச்சரிக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ சற்று முன் 2ஆம் நிலையில் வீரகருடன் என்ற இளைஞனை தோற்கடித்ததை மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன் என்ற அவர் குரல் தாழ்ந்தது. அந்த விஷயம் அவ்வளவு எளிதாக முடியப் போவதில்லை. வீரகருடனுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள். அவள் உன்னை அவ்வளவு எளிதாக விடமாட்டாள் என்பது எனக்கு உறுதியாக தெரியும் என்றவர் துறவி சற்று இடைவெளி விட்டு அபிமன்யுவின் கண்களை நேராக பார்த்தார். அந்த பெண் மிகவும் ஆபத்தானவள். அது மட்டுமல்ல, அவள் அமரோதய நிலையின் 4ஆம் கட்டத்தில் இருக்கிறாள். நீ 3ஆம் நிலைக்கு சென்று பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அவள் நிச்சயமாக அங்கே இருப்பாள். என் கணிப்பு சரியாக இருந்தால் உன் சக்தி அமரோதய நிலையின் 2ஆம் கட்டத்தில் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. உன் தற்போதைய பலத்தை கொண்டு அவளை எதிர்கொள்வது தற்கொலைக்கு சமம் என்றார். அபிமன்யுவின் மீதான ஆழ்ந்த அக்கறை அந்த மூத்தவரின் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவர் அவ்வளவு கவலைப்படுவதை பார்த்த அபிமன்யு தன் முடிவில் இருந்து பின்வாங்கவில்லை. என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஐயா. அவள் அமரோதய நிலையின் 4ஆம் கட்டத்தில் இருந்தாலும் அவளால் என்னை தோற்கடிப்பது எளிதாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. என்னிடம் சில வழிமுறைகள் உள்ளன. எனக்கு தகவல் தெரிவிப்பதற்கும் என் பாதுகாப்பில் அக்கறை காட்டியதற்கும் நன்றி. நான் இப்போது 3ஆம் நிலைக்கு செல்லலாமா என்றார். அபிமன்யுவின் தன்னம்பிக்கையை கண்ட துறவி புன்னகைத்து, மிக நன்று அபிமன்யு. உன் விதி உன் கையில். நான் வழக்கமாக 3ஆம் நிலைக்கு செல்வதில்லை. ஆனால் நீ ஏதாவது தாங்க முடியாத பிரச்சனையை எதிர்கொண்டால் என்னை நினைத்துக்கொள் என்றார். அவர் மறையும் போது அவர் குரல் காற்றில் எதிரொலித்தது. அபர்ணா, அந்த பெண்ணின் பெயர். அவளிடம் மிக கவனமாக இரு. இதை கேட்ட அபிமன்யு மரியாதையுடன் தலையசைத்து அந்த பெயரை தன் மனதில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டான். அபர்ணா, அமரோதய நிலை 4ஆம் கட்டமா? இந்த பயிற்சி மையத்தின் 3ஆம் நிலையிலேயே இவ்வளவு வலிமையான வீரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இறுதி நிலையில் யார் பயிற்சி செய்வார்கள் என்று சிந்தித்தான். இந்த எண்ணங்களுடன் அவன் 3ஆம் நிலையில் அடியெடுத்து வைத்தான். உடனடியாக அவன் கண்களில் மிளகாய்ப்பொடி தூவியது போல ஒரு எரிச்சல் ஏற்பட்டது. தனக்குள் இருந்த மூர்க்கமான சக்தி வேகமாக அதிகரிப்பதையும் அவன் உணர்ந்தான். அந்த சக்தி அவன் ஆற்றல் பாதைகள் வழியாக மின்னல் வேகத்தில் பாய்ந்து அவன் உடலுக்குள் இருந்த ஒளிரும் சக்தி புள்ளிகளை தாக்கியது. ஆபத்து என நினைத்தவன் உடனடியாக அபிமன்யு தனது உள்ளுறுப்புகளை வர்ணபூத சக்தியால் ஒரு கவசம் போல மூடினான். எரிச்சல் மெல்ல குறைய தொடங்கியது. திடீரென்று ஏதோ நினைவுக்கு வர தன் மோதிரத்தில் இருந்த குப்பியில் இருந்து ஒரு ஒளிரும் மாத்திரையை எடுத்து அவசரமாக விழுங்கினான். கவலையுடன் குப்பியை ஆட்டி பார்த்தா. என்னிடம் இப்போது 5 மாத்திரைகள் மட்டுமே மீதம் உள்ளன. நான் கூடிய விரைவில் இந்த பயிற்சி கோபுரத்தை விட்டு வெளியேறி வைத்தியர் அதியரசனின் உதவியுடன் இன்னும் பல மாத்திரைகளை தயாரிக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த விஷம் என்னையும் பாதிக்கும் என்று நினைத்தான். இதை நினைத்துக்கொண்டே அபிமன்யு 3ஆம் நிலையில் இருந்த அறைகளை கடந்து சென்றான். ஒவ்வொரு அறையிலும் சுமார் 8 வீரர்கள் இருப்பதை அவனால் உணர முடிந்தது. அவர்களின் சக்திகள் அவனுக்கு இணையாக இருந்தன. அந்த நிலையில் இருந்த மிக பலவீனமான வீரன் கூட அமரோதய நிலையில் இருப்பதை உணர்ந்து அவன் அதிர்ச்சியடைந்தான். பலர் தங்கள் மனக்கண்களால் தன்னை கவனிப்பதை அவனால் உணர முடிந்தது. ஆனால் அவன் ஏற்கனவே தனது வர்ணபூத சக்தியால் தன் உடலை மூடியிருந்தான். அதனால் யாராலும் அவன் உண்மையான பலத்தை துல்லியமாக கணிக்க முடியவில்லை. கடைசி அறைக்கு முன்னால் அவன் நின்றபோது பின்னாலிருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அது மிகவும் இனிமையாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு கொடிய விஷம் கலந்திருந்தது. வீரகருடனை 2 தாக்குதலில் வீழ்த்தியது நீதானே? நீ பார்ப்பதற்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக தெரியவில்லையே. வீரகருடன் நாளுக்கு நாள் பலவீனமாகிக் கொண்டிருக்கிறான் என்று தோன்றுகிறது. அந்த குரல் ஒலித்ததும் 3ஆம் நிலையில் இருந்த அனைத்து அறைகளின் கதவுகளும் திடீரென மூடப்பட்டன. ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை உணர்த்தும் வகையில் அந்த சூழல் ஒரு போர்க்களமாக மாறியது. அபிமன்யு ஆச்சரியத்துடன் திரும்பினான். அந்த பெண்ணின் உடலில் இருந்து சக்தி கட்டுக்கடங்காமல் பாய்வதை அவனால் உணர முடிந்தது. வெள்ளை நிற உடையில் ஒரு மெலிந்த தேவதை போன்ற அழகான பெண் அங்கே நின்று இருந்தாள்.
அவள் அவனை ஒரு வேட்டை மிருகம் இரையை பார்ப்பது போல மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தாள். வசீகரமான புன்னகையுடன், ஓஹோ, இப்படித்தான் நீ வீரகருடனை அவ்வளவு எளிதாக தோற்கடித்தாயா? இவ்வளவு இளம் வயதில் ஒரு மனிதன் அமரோதய நிலையின் 2ஆம் கட்டத்திற்கு தன் சக்தியை உயர்த்தினான் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் நீ நினைத்ததையெல்லாம் எங்கும் செய்யும் அளவுக்கு உனக்கு இன்னும் தகுதி போதாது என்றாள். அவள் பேசும்போது அவளது நளினமான தோற்றம் அந்த தளத்தில் இருந்த ஒவ்வொரு ஆணின் இதயத்தையும் துடிக்க வைக்கும்படி இருந்தது. ஆனாலும் யாரும் அவளை நெருங்க துணியவில்லை. ஏனென்றால் அவள் யார் என்று அனைவருக்கும் தெரியும். மறுபுறம் அபர்ணாவின் பேராற்றலை பற்றி அறிந்தும் அபிமன்யு அஞ்சவில்லை. மாறாக அவனது கண்கள் சவாலை எதிர்கொள்ளும் ஆவேசத்தில் மின்னின. தன் பலம் அவளை விட குறைவுதான் என்றாலும் ஆபத்துகளைக் கண்டு பின்வாங்குவது அவன் இரத்தத்திலேயே இல்லை. ஒரு வீரனுக்கே உரிய தீர்க்கமான புன்னகையுடன் அந்த பெரும் சவாலை வெல்ல அவன் மனதை உருக்காக மாற்றிக்கொண்டான். நீ அபர்ணாவாகத்தான் இருக்க வேண்டும். நான் கணிப்பது சரியென்றால் உன் சகோதரனுக்காக பழிவாங்க நீ இங்கு வந்திருக்கிறாய். அப்படியென்றால் இதை தெரிந்து கொள். நான் உன் சகோதரனை முதலில் தாக்கவில்லை. அவனுடன் சண்டையிடும் நோக்கமும் எனக்கு இருக்கவில்லை. நான் என்னை தற்காத்துக் கொள்ள மட்டுமே முயன்றேன். சண்டையை நிறுத்தவே நான் அவனுக்கு சிறுகாயம் ஏற்படுத்தினேன். மற்றவர்களைப் போலவே நானும் இங்கு பயிற்சி செய்ய மட்டுமே வந்துள்ளேன். அவனது அமைதியான நடத்தையை பார்த்த அபர்ணா புன்னகைத்தாள். ஆனால் அது ஒரு ஆபத்தான புன்னகை. நியாயம் பேசுவதை நிறுத்த. உன்னை போன்ற வெளியாட்கள் தொடர்ந்து வந்து தங்கள் சக்தியின் ஆணவத்தால் பணிக்குலத்தின் இளம் தலைமுறையினரை போரில் தோற்கடித்துக் கொண்டிருந்தால் அது என் குலத்திற்கு பெரும் அவமானத்தை தேடித்தரும். அதை நான் அனுமதிக்க மாட்டேன். அதனால் வார்த்தைகளால் என்னை ஏமாற்ற முயற்சிக்காதே. அபிமன்யு, அதானே உன் பெயர்? உன் அதிர்ஷ்டம் இத்துடன் முடிகிறது. அபிமன்யு பணிப்பயிற்சி மையத்தின் 3ஆம் நிலையை அடைந்த போது அங்கே ஒரு பேரழகி அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தாள். அவள் அழகில் தேவதையாக இருந்தாலும் சக்தியில் ஒரு அசுரனைப் போல அபிமன்யுவை விட பல மடங்கு வலிமையானவளாக இருந்தாள். அவள் அவனை மிரட்டி அவன் பெயரைச் சொல்லி அழைத்த போது அபிமன்யுவின் முகத்தில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் வீரகருடனையும் ஜெயதீரனையும் வீழ்த்திய பிறகு அவர்களின் குடும்பத்தினர் யாராவது நிச்சயம் பழிவாங்க வருவார்கள் என்பது அவனுக்கு தெரியும். அதுவும் பணிக்குலத்தின் கௌரவம் என்று வரும்போது அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்பதை அவன் நன்றாகவே கணித்திருந்தான். இருப்பினும் தனக்கு மூச்சுவிடக்கூட நேரம் கிடைக்காது என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. கடந்த 3 நாட்களாக அபிமன்யு பயிற்சி மையத்திற்குள்ளேயே அடைந்து கிடந்தான். இடைவிடாத பயிற்சியால் அவனது சக்திகள் வெகுவாக அதிகரித்திருந்தாலும் அவனது உடலுக்கு இப்போது ஓய்வு தேவைப்பட்டது. களைப்பு அவன் நரம்புகளில் ஊடுருவியிருந்தது. ஆனால் ஆபத்து தன் நிழலைப் போலவே தன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதை அவன் அந்த தருணத்தில் உணரவில்லை. அபர்ணா அபிமன்யுவை மிரட்டிய மறுகணமே அவளை சுற்றியிருந்த காற்று வெப்பம் தாங்காமல் மங்குவது போல மங்கத் தொடங்கியது. அடுத்த நொடியே அவள் நின்று இருந்த இடத்திலிருந்து மாயமாக மறைந்தான். எங்கே அவள் என்று அபிமன்யு தேடுவதற்குள் அவளது வேகம் அவனை திகைக்க வைத்தது. அவனது தற்போதைய சக்தி நிலை சற்று குறைவாக இருந்ததால் அபர்ணா நகர்ந்த பிறகு காற்றில் விட்டுச் சென்ற அவளது மங்கலான பிம்பத்தை மட்டுமே அவனால் பார்க்க முடிந்தது. அவன் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. இது சாதாரண வேகம் அல்ல, இவள் பயன்படுத்தும் நுட்பம் மிகவும் விசித்திரமானது என்று தனக்குள் எச்சரித்தான். உடனடியாக அபிமன்யு தனது வர்ணபூத சக்தியால் உடலை ஒரு கவசம் போல மூடிக்கொண்டான். அப்படி செய்யும் போது தனது அந்த சிறப்பு சக்தியை யாரும் அடையாளம் கண்டுவிடக் கூடாது என்பதில் அவன் மிகுந்த கவனமாக இருந்தான். ஆனால் அவனது முயற்சி தோல்வியடைந்தது. அமரோதய நிலையின் 4ஆம் கட்டத்தில் இருந்த அபர்ணாவால் காற்றில் ஏற்பட்ட அந்த சிறு மாற்றத்தையும் உணர முடிந்தது. அவள் கண்கள் விரிந்தன. இவனிடம் வர்ணபூத சக்தி இருக்கிறது, அதனால்தான் இந்த மனித பூச்சிக்கு இவ்வளவு ஆணவம் என்று அவள் தனக்குள் நினைத்தாள். அவளது முகத்தில் ஒரு ஏளன புன்னகை தோன்றியது. இதை நினைத்தவாறே அபர்ணா உடனடியாக தன் சக்திகளை தன் உள்ளங்கையில் குவித்தாள். காற்றில் இருந்த ஈரப்பதம் உறைந்து ஒரு கூர்மையான ஜொலிக்கும் பனியீட்டி அவள் பிடியில் உருவானது. இதைக் கண்ட அபிமன்யுவின் இதயம் ஒரு கணம் நின்றது. அந்த பனியீட்டி உருவான அந்த தருணமே அபர்ணாவின் சக்தி அளவு ஒரு படிநிலை உயர்ந்ததை அவனால் உணர முடிந்தது. அந்த ஆயுதத்தை பார்த்து அவன் தீவிரமாக சிந்தித்தான். இந்த பனிக்குலம் நான் நினைத்ததை விட மிகவும் வலிமையானது. துவாரகர் பிரிவில் கூட நான் இது போன்ற நேர்த்தியான ஆபத்தான ஆயுதங்களை பார்த்ததில்லை. இவள் சாதாரண எதிரி அல்ல என நினைத்தான். அப்போது அபர்ணா அவன் கண்களில் தெரிந்த யோசனையை கவனித்து விட்டா. என்ன யோசிக்கிறாய் அபிமன்யு? என் ஆயுதத்தை பார்த்தே உன் தைரியம் கரைந்து விட்டதா என்று கேட்டா. அபிமன்யு நிதானமாக பதிலளித்தான். ஆயுதம் பெரிதல்ல அபர்ணா, அதை யார் கையில் ஏந்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நான் உன் ஆயுதத்தை பார்க்கவில்லை, உன் அகங்காரத்தை அளவிடுகிறேன் என்றா.
அபர்ணா சத்தமாக சிரித்தார். என் அகங்காரத்தை அளக்க உனக்கு ஆயுள் போதாது. என் ஈட்டி உன் கணிப்பை தவிடு பொடியாக்கும் முன் தப்பி ஓட வழி தேடு. தப்பி ஓடுவது என் வழக்கம் அல்ல, அது உன் போன்றவர்களின் கற்பனை என்று அபிமன்யு பதிலடி கொடுத்தான். தன் வசம் சக்தி வாய்ந்த தங்க ஈட்டி இருந்தும் பனிக்குளத்தின் முன் அதை வெளிப்படுத்த விரும்பாமல் அபிமன்யு வெறும் தற்காப்பில் ஈடுபட்டான். அபர்ணாவின் ஈட்டி மின்னல் வேகத்தில் அவனை நெருங்கியது. என்ன ஓடுகிறாயா? பயமா அபிமன்யு என்று அபர்ணா ஏளனமாக சிரித்தார். மின்னல் வேகத்தில் பின்வாங்கிய அபிமன்யு தன் உடலை வில்லாக வளைத்து தாக்குதலை தவிர்த்தான். இவள் விளையாடவில்லை, சக்திகள் மிகவும் ஆபத்தானவை, சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று அவன் கவலையுடன் நினைத்தான். அபர்ணாவின் வேகம் ஒரு புயலைப் போல அதிகரித்தது. விடாமல் அவனை தாக்கிக் கொண்டே இருந்தார். வேடிக்கை பார்த்த வீரர்கள் வாயடைத்து போனார்கள். அபர்ணாவின் தாக்குதலை ஒருவன் இவ்வளவு நேர்த்தியாக தவிர்ப்பதை அவர்கள் கண்டதே இல்லை. அபிமன்யுவின் கைகளில் சக்தி குவிவதைக் கண்ட அபர்ணா மீண்டும் சிரித்தார். நன்று, எலியைப் போல ஓடுவதை நிறுத்திவிட்டு சண்டையிட முடிவெடுத்து விட்டாய் போல என்றான். அவள் தன் ஈட்டியை சுழற்ற நூற்றுக்கணக்கான பனி ஊசிகள் மழையைப் போல அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தன. அபிமன்யு உருவாக்கிய சக்தி தடுப்பில் மோதி அவை சிதறினாலும் அவனது தடுப்பில் மெல்லிய விரிசல்கள் விழுந்தன. என் அரை நிலவு தாக்குதல் தயாராக இன்னும் நேரம் வேண்டும். ஆனால் இவள் ஒரு வினாடி கூட இடைவெளி தரமாட்டாள் போலிருக்கிறதே என்று அபிமன்யுவின் மனம் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தது. மறுபுறம் அபர்ணாவும் ஆச்சரியப்பட்டாள். அவள் ஈட்டி தாக்குதல்களுடன் தனது ரகசியமான இரட்டைப்பாத தட நுட்பத்தை பயன்படுத்தினார். இந்த நுட்பம் அவளது வேகத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்றால் அவளை விட ஒரு படிநிலை உயர்ந்த வீரர்களுடன் கூட அவளால் சண்டையிட முடியும். அப்படி இருந்தும் அபிமன்யுவுக்கு எதிராக இந்த சிறப்பு வேக நுட்பம் கூட சமமான நிலையையே தக்க வைக்க முடிந்தது அவளுக்கு எரிச்சலை தந்தது. இதனால் விரக்தியடைந்த அவள், இந்த பையனை நான் கூடிய விரைவில் தோற்கடிக்க வேண்டும். இப்படியே போனால் நான் ஜெயித்தாலும் அது தோல்வியாகவே கருதப்படும். குலத்தின் நான் ஒரு கேலிப் பொருளாக மாறிவிடுவேன். அது நடக்கக்கூடாது என்று நினைத்தார். இந்த எண்ணம் தோன்றிய உடனேயே அபர்ணா உடனடியாக தனது கை முத்திரைகளை மாற்றினார். திடீரென அவள் கையில் இருந்த ஈட்டி உருமாறியது. அது ஒரு உயிருள்ள வெள்ளை நாகமாக மாறி சீறிக்கொண்டு அபிமன்யுவை தாக்க பாய்ந்தது. அந்த பனி நாகத்தின் கூர்மையான பற்கள் விஷத்தை கக்கின. அபர்ணாவின் பனிநாகம் சீறி பாய்ந்த போது அபிமன்யுவின் முகத்தில் ஒரு துளி பயம் கூட இல்லை. மின்னல் வேகத்தில் கை முத்திரைகளை மாற்றியவன் தன் அடிவயிற்றிலிருந்து ஒரு கர்ஜனையை வெளிப்படுத்தினான். விண்ணுலக மின்னல் வெடிப்பு! அந்த வார்த்தை காற்றில் அதிர்ந்த அடுத்த நொடி அபிமன்யுவின் கண்கள் அப்படியே அண்டவெளியைப் போல கருமையாக மாறின. அவனை சுற்றிலும் திடீரென தோன்றிய கரிய மின்னல்கள் பனித்தளத்தை துளைத்துக் கொண்டு கிளம்பின. எங்கிருந்து வருகிறது என்றே தெரியாத அந்த தடை செய்யப்பட்ட மின்னல் தாக்குதல்கள் அபர்ணாவின் பனி நாகத்தை ஒரு நொடியில் குறிவைத்தன. அபிமன்யுவின் கட்டளைக்கு பணிவது போல கருப்பு மின்னல்கள் நாகத்தை தாக்க அது சுக்குநூறாக உடைந்து பனித்தூளாக சிதறியது. அந்த தலமே ஒரு கணம் அதிர்ந்தது. கூட்டத்தில் இருந்த ஒரு வீரன் அதிர்ச்சியில் தன் நண்பனை உலுக்கி கத்தினான். ஏய், அதை பார்த்தாயா? கருப்பு நிறத்தில் மின்னலா? இது என்ன கலை? இவன் மனிதனா இல்லை? அவன் நண்பன் உறைந்த நிலையில் பதிலளித்தான். அபர்ணாவின் நாகத்தையே ஒரு நொடியில் சிதறடித்து விட்டான். இவன் சாதாரண ஆள் இல்லை. இவன் ஏதோ தடை செய்யப்பட்ட அசுர கலையை பயின்று வைத்திருக்கிறான் போலிருக்கிறது. சுற்றிலும் இருந்தவர்களின் கண்களில் இப்போது மரியாதை கலந்த பயம் குடிபுகுந்தது. பனிக்குளத்தின் செல்ல பிள்ளையாக தூய ரத்தத்தின் அடையாளமாக திகழும் அபர்ணாவின் ஈட்டி நுட்பத்தை ஒருவன் இவ்வளவு கேலித்தனமாக முறியடிப்பான் என்று யாரும் கனவிலும் நினைக்கவில்லை. அபர்ணாவின் முகம் இப்போது வெளிரி போயிருந்தது. தன் வாழ்நாளில் சந்தித்த பல போர்களில் அவளுக்கு வெற்றியை தேடித்தந்த அந்த ரகசிய நுட்பம் ஒரு சாதாரண இளைஞனால் தூள் தூளாக்கப்பட்டதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனாலும் அவளது கண்கள் மீண்டும் நீல நிறத்தில் கனலத் தொடங்கின. பனிக்குளத்தின் அந்தஸ்து இவ்வளவு எளிதில் விழுந்துவிடப் போவதில்லை. அபர்ணா தன் கை முத்திரைகளை விரித்து பார்த்தபடி, இவன் சாதாரண ஆள் இல்லை. என் அடுத்த தாக்குதலுக்கு இன்னும் அவகாசம் தேவை என்று முணுமுணுத்தாள். அவள் ஏதோ ஒரு விபரீதத்தை உருவாக்கப் போவதை உணர்ந்த அபிமன்யு தன் வேகத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றான். நேரம் உனக்கு சாதகமாக இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அபர்ணா என்ற அபிமன்யு கைகளுக்கு முன்னால் ஒரு வெள்ளி நிற அரை நிலவு பிரகாசமாக உருவாகத் தொடங்கியது. ஆகாச சேனை பிரிவின் ரகசியமான அந்த ஆகாய தனிம நுட்பம் விண்ணையே பிளக்கும் ஆற்றல் கொண்டது. இந்த நிலையில் இதை என்னால் 2 முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். முதல் அடியிலேயே இதை முடிக்க வேண்டும் என்று அபிமன்யு தனக்குள் உறுதி பூண்டான். ஆனால் அபர்ணாவின் முகத்தில் திடீரென ஒரு தந்திரமான புன்னகை அரும்பியது. அவளை சுற்றி பனிக்கட்டிகள் உடையும் சத்தம் பயங்கரமாக கேட்டது. அவர் மிக நளினமாக தன் கைகளை இதழ்களுக்கு அருகில் கொண்டு வந்தார்.
ஒரு வசீகரமான புன்னகையுடன் அபிமன்யுவை பார்த்து கண் சிமிட்டி, என் முத்தத்தை பெறும் அதிர்ஷ்டசாலி நீ என்றாள். மெதுவாக தன் கைகளில் இருந்து எதையோ ஊதினார். அப்போது அவள் இதழ்கள் லேசாக பனி தேவதையின் மரண முத்தம் என முணுமுணுத்தன. அவள் ஊதிய அந்த மெல்லிய காற்று ஒரு நொடியில் கோடிக்கணக்கான ஊசி போன்ற பனி துகள்களாக மாறி அபிமன்யுவின் அரை நிலவு தாக்குதலை நோக்கி சீறி பாய்ந்தது. அபர்ணா ஊதிய அந்த மெல்லிய காற்று கணப்பொழுதில் ஒரு வெண்நீல நிற மூடுபனியாக மாறி அந்த தளத்தையே மூடியது. அடுத்த நொடியே அங்கே ஒரு பனி யுகமே பிறந்தது. அபிமன்யுவின் நரம்புகளுக்குள் அந்த பனி ஊடுருவியது. என் ரத்தத்தையே உறைய வைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததா என்று ஒரு மெல்லிய புன்னகையுடன் கேட்டா. அவன் பின்வாங்கியது பயத்தினால் அல்ல, அந்த தாக்குதலின் வீரியத்தை கணிக்கவே. அபர்ணா வெற்றி களிப்புடன் சிரித்தா. வீணாக முயற்சி செய்யாதே அபிமன்யு. இந்த பிரபஞ்சமே உறைந்தாலும் என் பனி அலையிலிருந்து உன்னால் தப்ப முடியாது. என் முத்தத்தை வாங்கிக்கொள் என்றவள் பெருமையாக நின்று அவனை பார்த்தா. அபிமன்யு தன் கைகளை சுருக்கி அவளை நோக்கினா. உன் முத்தத்தில் வீழ்பவன் அல்ல நான். அதேபோல் தப்பிக்க நான் ஒன்றும் கோழையல்ல அபர்ணா. உன் தாக்குதலில் இருக்கும் பலவீனத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கம்பீரமாக கூறினான். அவன் தனது வெள்ளி அறை நிலவு சக்தியை தயார் செய்த அந்த தருணத்தில் திடீரென அபர்ணாவின் முகத்தில் ஒரு பயங்கரமான மாற்றம் தெரிந்தது. அவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இல்லை, இது எப்படி இங்கே வந்தது என்று அலறியபடி தன் தாக்குதலை பாதியிலேயே நிறுத்தினாள். மின்னல் வேகத்தில் தன் சக்திகள் அனைத்தையும் திரட்டி ஒரு வைரப்பனி கவசத்தை தனக்கு முன்னால் அவசரமாக உருவாக்கினார். அபிமன்யு தன் கையில் இருந்த சக்தியை நிலைநிறுத்தி புருவத்தை உயர்த்தி பார்த்தா. அவள் எதை பார்த்து மிரள்கிறாள்? என்னை தாக்கிக் கொண்டிருந்தவள் ஏன் திடீரென தன் உயிரை காக்க கவசம் அமைக்கிறாள் என அபிமன்யு யோசித்தா. ஏதோ வருகிறது என்று அவள் உள்ளுணர்வு எச்சரித்தது. அந்த தருணமே சக்தியால் உருவான ஒரு ஈட்டி அபர்ணாவின் கவசத்தின் மீது மோதியது. ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அனைவரின் கண் முன்னாலேயே 2 தாக்குதல்களும் தோல்வியடைந்தன. இதை பார்த்த அபிமன்யுவும் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அந்த ஈட்டி தாக்குதலை அவன் தொடுக்கவில்லை. அதே நேரத்தில் அனைவரின் முகத்திலும் வியப்பு பரவியது. அந்த முகங்கள் அனைத்திலும் ஆச்சரியத்திற்கு பதிலாக புன்னகையை கொண்ட ஒரே முகம் அபர்ணாவினுடையது. சிரித்துக்கொண்டே அவள் ஒரு குறிப்பிட்ட திசையை பார்த்து கேள்வி கேட்கும் தொனியில், ரத்னவதி, நீ ஏன் என்னை தாக்கினாய் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அல்லது இந்த பையனுக்கு ஆதரவாக வந்திருக்கிறாயா என்று கேட்டா. மறுபுறம் தன்னை சுற்றியிருந்த வெளி மங்களாக தெரிவதைக் கண்ட அபிமன்யு தன்னை காப்பாற்ற ரத்னவதிதான் அபர்ணாவை தாக்கினாள் என்பதை புரிந்து கொண்டான். இருந்தாலும் அபிமன்யுவின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, மாறாக கோபம்தான் இருந்தது. அபர்ணா அவனை நெருக்கடியில் தள்ளி இருந்தாலும் என்ன நடந்தாலும் அபிமன்யு அவளிடம் தோற்றிருக்க மாட்டான். அவன் தனது வர்ணபூத சக்தியை முழுமையாக பயன்படுத்தி இருந்தால் அபர்ணாவின் தாக்குதலை எளிதாக தடுத்திருக்க முடியும். அவன் தன் சக்திகளை மறைத்து வைக்கவே விரும்பினான். ரத்னவதி தன்னை காப்பாற்ற அபர்ணாவை தாக்கிய போது இப்போதைக்கு தப்பித்தாலும் எதிர்காலத்தில் இது போன்ற பல வீரர்களை தான் சந்திக்க நேரிடும் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். அதே சமயம் ஒரு விஷயம் அவனுக்கு எரிச்சல் ஓடியது. முட்டாள்தனம். ரத்னவதியை ரகசியமாக விரும்பும் இந்த குலத்து இளைஞர்கள் அவளது இந்த செயலால் நானும் ரத்னவதியும் காதலிப்பதாக நினைப்பார்கள். இந்த தவறான புரிதல் முழு பனி குலத்தையுமே என் எதிரியாக மாற்றக்கூடும் என்று அபிமன்யு மனம் வெதும்பினான். உலகின் மிக வலிமையான முன்னோர்களைக் கொண்ட பனிபாணர குலத்தை எதிர்கொள்ளும் அளவுக்கு அவன் இன்னும் சக்தி பெறவில்லை. அதனால் அபிமன்யு ரத்னவதியை பார்த்து கோபத்துடன், நீங்கள் ஏன் எனக்கு உதவினீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? எனக்கு உங்கள் உதவி தேவைப்படவில்லை. இந்த குலத்துடன் எனக்கு எந்த சிறப்பு தொடர்பும் இல்லை என்றான் கடுமையாக. பேசும்போது அவன் உடலில் வேகமாக பாய்ந்த வர்ணபூத சக்தியால் அவன் நீல கண்கள் பிரகாசமாக ஜொலித்தன. மறுபுறம் ரத்னவதியின் பார்வை அபிமன்யுவின் கண்களிலேயே நிலைத்திருந்தது. ஆனால் அவன் கேள்வியை கேட்டதும் அவள் முகம் கோபத்தில் சிவந்தது. இவன் என்ன நன்றி கெட்டவனா? நான் இவனுக்காக என் சொந்த குலத்து பெண்ணையே எதிர்த்திருக்கிறேன். அதற்காக எனக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். இவனோ என்னை கேள்வி கேட்கிறான் என்று நினைத்தாள். ஆனாலும் அவள் அவனை புறக்கணித்து விட்டு அபர்ணாவை பார்த்து அமைதியான மற்றும் கெஞ்சும் குரலில் பேசினாள். அபர்ணாக்கா, தயவு செய்து அபிமன்யுவிடம் சண்டையிடாதீர்கள். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். வீரகருடன் ஜெயதீரனுக்காக அபிமன்யுவை தாக்கினான். அவனுக்கு பாடம் புகட்ட நினைத்தான். உண்மையில் எனக்கு உதவவே அபிமன்யு ஜெயதீரனை தாக்கினான். அவன் நல்லவன் என ரத்னவதி கேட்டுக்கொண்டாள். அவள் முகத்தில் இருந்த பதற்றத்தை கவனித்த அபர்ணா ஒரு கேலியான சிரிப்பை உதிர்த்தாள். ரத்னவதி, உன் சக்தி உனக்கு இணையாக உள்ளது. உனக்கு தொல்லை கொடுக்கும் தைரியம் அந்த ஜெயதீரனுக்கு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. உனக்கு எப்போது முதல் ஒரு மனிதனிடம் உதவி தேவைப்பட தொடங்கியது? நீ அவனை விட மிக வலிமையானவள். அதனால் வார்த்தைகளால் என்னை குழப்ப முயற்சிக்காதே.
என்ற அபர்ணா கண்களை சுருக்கி ரத்னவதியை உற்று பார்த்தாள். ஒருவேளை என் அன்பு தங்கை இந்த மானிடனை விரும்பிவிட்டாளா? காதல் மயக்கத்தில் இருக்கிறாயா என கேட்டா. ரத்னவதி அதிர்ச்சியில் விழித்தாள். அபர்ணா தொடர்ந்தாள். அப்படியானால் நீ அவனை உன் அடிமையாக வைத்துக் கொள்ளலாம். அவன் மறுத்தாள். அவன் அரங்கில் சண்டையிட வேண்டும். இல்லை என்றால் அவன் பயிற்சி செய்யும் வேகத்தை பார்த்தால் உயர்நிலைகளில் அனைவர் முன்னிலையிலும் உன்னால் அவனுக்கு உதவ முடியாது. அங்கு அவனை காக்க நீ இருக்க மாட்டாய். அபர்ணா உதிர்த்த அந்த இறுதி வார்த்தைகள் ஒரு எச்சரிக்கை. ரத்னவதிக்கு கோபம் தலைக்கேறியது. அவள் ஏதோ காட்டமாக பதிலளிக்க வாயெடுப்பதற்கு முன் அபர்ணா ஒரு வசீகரமான புன்னகையுடன் அங்கிருந்து ஒய்யாரமாக நடக்கத் தொடங்கினாள். அவள் செல்லும் விதம் அங்கிருந்த ஒவ்வொரு ஆணின் இதயத்தையும் படபடக்க வைக்கும் அளவுக்கு கவரும் வகையில் இருந்தது. ஒரு புயல் கடந்த அமைதியைப் போல அபர்ணா அந்த இடத்தை விட்டு அகன்றதும் ரத்னவதி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அப்பாடா, இவள் போனதே பெரிய நிம்மதி என்று தனக்குள் முணுமுணுத்தாள். அதன் பிறகு ரத்னவதி அபிமன்யுவை திரும்பி பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அடுத்த கணமே அவள் புருவங்கள் சுருங்கின. ஏனென்றால் அபிமன்யு அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளை பொருட்படுத்தாமல் திரும்பி நடக்கத் தொடங்கி இருந்தான். அவன் முகத்தில் இருந்த இறுக்கம் குறையவே இல்லை. அவன் அப்படி செல்வதை பார்த்த ரத்னவதி அவசரமாக அவனை தடுத்து நிறுத்தினார். நில் அபிமன்யு, எங்கே செல்கிறாய்? நான் உன்னிடம் பேச வேண்டும். சிறிது நேரம் காத்திருக்க முடியுமா? அவள் குரலை கேட்டதும் அபிமன்யு நின்று ரத்னவதியின் முன் திரும்பினான். அவன் கண்களில் சற்றே எரிச்சல் தெரிந்தது. ரத்னவதி, நீ உதவியதற்கு நன்றி. ஆனால் உன்னிடம் பேசுவதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. நான் இங்கு பயிற்சி செய்ய வந்திருக்கிறேன், அரட்டை அடிக்க அல்ல என்று முகத்தில் அடித்தாற் போல கூறினான். ரத்னவதி அதிர்ச்சியடைந்தாள். என்ன, நான் எனக்காகவா பேச அழைக்கிறேன்? உன்னை காப்பாற்ற நான் என் சொந்த குலத்தையே பகைத்திருக்கிறேன். ஒரு நன்றி சொல்வது கூட உனக்கு பெரிய விஷயமாக இருக்கிறதா என கேட்டா. அபிமன்யுவின் முகபாவம் மாறவில்லை. நான் உன்னை உதவச் சொல்லவில்லை. உன் உதவி எனக்கு தேவையில்லாத புதிய பிரச்சனைகளை தான் கொண்டு வந்திருக்கிறது என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று நடந்தா. அபிமன்யுவின் இந்த அலட்சியத்தையும் அவனது குரலில் இருந்த கர்வத்தையும் உணர்ந்த ரத்னவதிக்கு கோபம் வந்தது. அவள் பற்களை கடித்தா. இவனுக்குள் இவ்வளவு அகங்காரம் இருக்கிறது. நான் இவனை பற்றி தவறாக கணித்து விட்டேன். இவன் உதவிக்கு தகுதியானவனே இல்லை என்று தனக்குள் நினைத்தவாறே அவளும் அந்த இடத்தை விட்டு வேகமாக எதிர் திசையில் நடக்கத் தொடங்கினார். அபர்ணா மற்றும் ரத்னவதி பனிக்குளத்தின் 2 கண்கள் போன்ற பேரழகிகள். அவர்களின் மோதல் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை என்றாலும் அவர்கள் குலத்தின் மிக பிரபலமான பெண்கள் என்பதால் இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது. இளம் தலைமுறையின் ஒவ்வொரு வீரனுக்கும் இந்த செய்தி எட்டியது. அந்த இளம் வீரர்களில் பனிக்குளத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக கருதப்படும் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் அங்கதன். அந்த நேரத்தில் பயிற்சி கோபுரத்தின் ஒரு தனிப்பட்ட அறையில் அங்கதன் பயிற்சியில் ஆழ்ந்து சமணமிட்டு அமர்ந்திருந்தான். அவனைச் சுற்றி 4-5 இளம் வீரர்கள் பயபக்தியுடன் நின்று இருந்தனர். அவர்கள் அனைவரின் கண்களிலும் வெண்மையாக ஜொலித்தன. அவர்கள் உடலில் இருந்து வெளிப்பட்ட மகத்தான சக்தியை அந்த அறை முழுவதும் உணர முடிந்தது. அங்கே நின்று இருந்த இளைஞர்களில் ஒருவன் தயக்கத்துடன் முன்னால் வந்து தீவிரமான குரலில், அங்கதரே, ஒரு முக்கியமான செய்தி. தலைவர் இமயவர்மனுடன் வந்த அந்த மனிதனுக்கும் அபர்ணாவுக்கும் இடையே சற்று முன் ஒரு மோதல் ஏற்பட்டது என அவன் காதருகே கூறினான். தியானத்தில் இருந்த அங்கதன் கண்களை திறக்காமலே கேட்டான். அதனால் என்ன? அபர்ணா அவனை நசுக்கி இருப்பாள் என நிதானமாக பேசினான். அந்த இளைஞன் தொண்டையை செருமிக் கொண்டே, அது இல்லை அங்கதரே, அதுதான் ஆச்சரியம். அந்த இளைஞன் அபர்ணாவின் பல சக்தி வாய்ந்த ரகசியமான நுட்பங்களை செயலிழக்கச் செய்தான் என்பதை நாங்கள் அறிந்தோம். அது மட்டுமல்ல, அவனது பயிற்சி வேகம் அது நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறது என்றதும் அங்கதன் மெதுவாக கண்களை திறந்தான். மேலும் அந்த இளைஞன் கூறினான், பயிற்சி கோபுரத்தில் உள்ள வெண்பனி புகையின் காட்டு சக்திகளை அவன் மிக எளிதாக சுத்திகரித்து தன் வளத்தை அதிகரிக்கிறான். நான் கடக்க 1 மாதம் முழுமையாக எடுத்துக்கொண்ட அந்த நிலையை அவன் ஒரே நாளில் கடந்து விட்டான். இது சாதாரண விஷயம் அல்ல என்றான். இதைச் சொன்ன பிறகு அவன் அருகில் நின்றிருந்த மற்ற நபர்களை பார்த்துவிட்டு தொடர்ந்தான். அது மட்டுமல்ல, இப்போது அவன் 3ஆம் நிலையில் உள்ள ஒரு அறையில் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறான். நாம் ஒருமுறை அந்த இளைஞனை சந்தித்து அவன் எந்த நுட்பத்தை பயன்படுத்தி வெண்பனி சக்திகளை இவ்வளவு வேகமாக உறிஞ்சுகிறான் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஒருவேளை அது நமக்கு உதவலாம் என்றான். இதைக் கேட்ட அங்கதன் ஒரு மெல்லிய தந்திரமான புன்னகையை உதிர்த்தான். அவன் முகத்தில் துளியும் பதற்றம் இல்லை. மாறாக அதீத தன்னம்பிக்கை தெரிந்தது. பார், இன்னும் சில நாட்களில் பனி ஏரியின் முத்திரை மீண்டும் ஒருமுறை திறக்கப்படும். அதில் நுழைவதற்கு சாதாரண சக்தி போதாது. நான் இப்போது அமரோதய நிலையின் 9ஆம் கட்டத்தில் இருக்கிறேன். மிக விரைவில் அதை கடந்து விடுவேன்.
அதனால் அந்த மானிட பதரின் நுட்பங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்ற அவன் எழுந்து நின்றான். அவனது உயரமும் கம்பீரமும் மற்றவர்களை மிரள வைத்தது. ஆனாலும் நான் நிச்சயமாக அவனை சந்திப்பேன். ஒரு மனிதன் இவ்வளவு வேகமாக வளர்கிறான் என்றால் அவனிடம் ஏதோ ரகசியம் இருக்கிறது என்றான். பிறகு அங்கதன் தீவிரமாக பேசினான். அங்கே அபர்ணாவுடன் என்ன நடந்தது என்பது எனக்கு முக்கியமல்ல. அபர்ணாவை பொறுத்தவரை சக்தியின் அடிப்படையில் அவள் என்னை விட குறைந்த நிலையில் இருந்தாலும் அவளது தூய ரத்தத்தின் காரணமாக குலத்தின் பெரியவர்களிடையே அவளுக்கு அதிக மரியாதை உண்டு. அது மட்டுமல்ல, அவளிடம் பல சிறப்பு நுட்பங்கள் உள்ளன. அதனால் அவள் அந்த மனிதனை அவ்வளவு எளிதாக விடமாட்டாள். அவளே அவனை பார்த்துக் கொள்வாள். இதை சொன்ன பிறகு அங்கதன் தனக்கு தகவல் சொல்ல வந்தவனை ஆழ்ந்து பார்த்து ஒரு கட்டளை இட்டான். இப்போதைக்கு நீங்கள் அனைவரும் உங்கள் நண்பர்களுடன் பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள். மற்றவர்களுக்கு இந்த பயிற்சி கோபுரத்தின் சக்திகளை வலுப்படுத்தும் ஒரு கருவியாக இருக்கலாம். ஆனால் நம் முன்னோர்கள் ஒரு வீரனின் திறமையை சோதிக்கவே இதை காட்டினார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் இதில் தோல்வியடைந்தால் வரும் நாட்களில் பனி ஏரியின் முத்திரை திறக்கப்படும் போது நம்மில் யாருக்கும் உள்ளே நுழையும் வாய்ப்பு கிடைக்காது. அப்படி நடந்தால் அது நமக்கு தலைக்குனிவு என்றான். அவன் குரல் இறுகியது. மேலும் அவன், அதனால் இப்போதைக்கு வெளி உலகத்தை மறந்து பயிற்சியில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். நான் அடுத்த சில நாட்களை இந்த பயிற்சி அறையில் தனிமையில் கழிக்கப் போகிறேன். மிக முக்கியமான விஷயம், எதுவும் இல்லாமல் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். இதை சொல்லிவிட்டு அங்கதன் மீண்டும் அமர்ந்து கண்களை மூடி தன் கைகளால் சிக்கலான பயிற்சி முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். அதனுடன் அவனை சுற்றி ஒரு சக்தி ஈர்ப்பை உணர முடிந்தது. சில நொடிகளில் அறையில் திரண்டிருந்த வெண்பனி புகையின் காட்டு சக்திகள் அனைத்தும் ஒரு நதியைப் போல அவன் உடலுக்குள் பாயத் தொடங்கின. அவன் பயிற்சியை தொடங்கியதை பார்த்ததும் அவனை சுற்றியிருந்த அந்த 4 நபர்களும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக்கொண்டு உடனடியாக நிழல்களாக மாறி அந்த இடத்தை விட்டு மறைந்தனர். மறுபுறம் அபிமன்யு 3ஆம் நிலையில் இருந்த ஒரு அறைக்குள் நுழைந்தான். உள்ளே ஒரு மூளை காலியாக இருப்பதை கண்டதும் அங்கு சென்று அமர்ந்தான். அப்பாடா, மூச்சு வாங்குகிறது என்று நினைத்தான். தொடர்ந்து 3 நாட்கள் இடைவிடாத பயிற்சி மற்றும் சண்டைகளுக்கு பிறகு அபிமன்யுவின் உடல் மிகவும் சோர்வாக இருந்தது. ஒவ்வொரு அணுவும் ஓய்வு கேட்டது. ஆனால் அதே நேரத்தில் தன் உடலுக்குள் இருக்கும் சக்தி ஒரு சூரியனைப் போல பிரகாசமான ஒளியுடன் ஜொலிப்பதை அவனால் உணர முடிந்தது. இதற்கு ஒரே ஒரு அர்த்தம்தான் இருக்க முடியும். அபிமன்யுவின் சக்தி நிலை அதிகரிக்கப் போகிறது. அறையில் இருந்த மற்ற பணிக்குழு வீரர்கள் அபிமன்யுவை ஓரக்கண்ணால் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் அவனுக்கு சமமானவர்களாகவோ அல்லது அவனை விட வலிமையானவர்களாகவோ இருந்தாலும் அபர்ணாவுடனான மோதலுக்குப் பிறகு அவர்களுக்கு அபிமன்யுவின் மீது லேசான பயம் ஏற்பட்டிருந்தது. இவன் அபர்ணாவையே எதிர்த்து நின்றான், இவனிடம் வம்பு வேண்டாம் என்ற எண்ணம் அவர்கள் பார்வையில் தெரிந்தது. ஆனால் அபிமன்யுவின் மனம் வேறு எங்கோ இருந்தது. அவன் கவலையுடன் தனக்குள் நினைத்தான், என்னிடம் அதிக நேரம் இல்லை. திரும்புவதற்கு முன் நான் எப்படியாவது என் சக்தியை அமரோதய நிலையின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். மேலும் ஆன்ம உற்பத்தி நிலையின் முதல் கட்டத்தையும் கற்க வேண்டும். இல்லையென்றால் எதிர்காலத்தில் நான் ஒரு சக்தி வாய்ந்த எதிரியை சந்தித்தால் பெரும் ஆபத்தில் சிக்குவேன் என எண்ணினான். சிறிது நேரம் தியானத்தில் இருந்து ஓய்வெடுத்த பிறகு அபிமன்யு கண்களை திறந்த போது அவன் முகத்தில் ஒரு புத்துணர்ச்சியும் மெல்லிய புன்னகையும் தோன்றியது. தன்னை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பவர்களை புறக்கணித்துவிட்டு அவன் நம்பிக்கையுடன் நினைத்தான், இங்கே உள்ள பனி வெண்புகை சக்தியின் அடர்த்தி முதல் மற்றும் 2ஆம் நிலைகளை விட பல மடங்கு அதிகம். இது ஆபத்தானதுதான். ஆனால் இதை கட்டுப்படுத்தினால் என் சக்தி பன்மடங்கு பெருகும். இதுவரை அவனது அமரோதய நிலை பலம், வர்ணபுத சக்தி மற்றும் மூத்தவர் வனராஜர் கொடுத்த மாத்திரைகளை பயன்படுத்தி அவனால் சுற்றியுள்ள சக்திகளை உறிஞ்ச முடிந்தது. ஆனால் 3ஆம் நிலைக்கு வந்த பிறகு அந்த மாத்திரைகளின் வீரியம் போதாது என்பதை அவனால் உணர முடிந்தது. இந்த நிலை வரை சமாளித்து விட்டேன். ஆனால் 3ஆம் நிலையை தாண்டி செல்வதற்கு முன் எனக்கு வைத்தியர் அதிகரசனின் நேரடி உதவி தேவைப்படும். ஏனென்றால் எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் உயர்நிலைகளின் சக்திகளை உறிஞ்ச முயன்றால் என் உடல் வெடித்து சிதறிவிடும் என்று கணித்தா. இப்படி நினைத்துக் கொண்டே அபிமன்யு எழுந்து அறைக்குள் இருந்த பயிற்சி மேடையை நோக்கி நடந்தான். அவன் அந்த மேடையில் அமர்ந்த மறுகணமே வெண்பனி புகையின் மூர்க்கமான குளிர்ந்த சக்திகள் ஒரு புயலைப் போல அவனை சுற்றி சுழலத் தொடங்கின. இதைக் கண்ட அவன் முகத்தில் கவலை தெரிந்தது. கட்டுக்கடங்காத சக்தி, இது ஒரு காட்டுக்குதிரையைப் போன்றது. அபிமன்யு இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருந்தான். அவனது சக்தி நிலை விளிம்பில் இருந்தது. இப்போது இந்த தடையை உடைக்கவில்லை என்றால் மீண்டும் எப்போது இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரியாது. அபிமன்யுவின் மனதில் பல எண்ணங்கள் ஓடினாலும் அவன் உடனடியாக அவற்றை உதறி தள்ளிவிட்டு முதலில் தன் மனதை ஒரு குழந்தையைப் போல அமைதிப்படுத்தினான். அமைதி, முழுமையான அமைதி என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான்.
சக்தி நிலைகளை கடக்கும் போது மனம் அலைப்பாய்ந்தால் வெற்றி பெற முடியாது என்று குரு தாமா கூறிய அறிவுரை அவன் நினைவுக்கு வந்தது. மனம் பதறினால் சக்திகள் சிதறும், அது உன் உள் உறுப்புகளை சிதைத்து விடும் என்ற அந்த எச்சரிக்கை மணியடித்தது. எனவே முதலில் அபிமன்யு தன் உடலில் பாயும் சக்திகளை சீராக்கினார். பிறகு கையை லாவகமாக அசைத்து தன் சேமிப்பு மோதிரத்தில் இருந்து ஒரு சிறிய குப்பியை எடுத்தான். உடனடியாக அவன் அந்த குப்பியை தன் சக்தியால் மூடினான். தன்னிடம் உள்ள மூலக சக்திகளை பற்றி யாரும் தெரிந்து கொள்வதை அவன் விரும்பவில்லை. அவன் தனது சக்திகளை பயன்படுத்தி அந்த மாத்திரைகளை சுத்திகரித்து அவற்றின் வீரியத்தை ரகசியமாக அதிகரித்து வைத்திருந்தான். அறையில் இருந்த பல கண்கள் அபிமன்யுவை உற்று பார்த்தன. அபிமன்யு அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. அவன் அந்த மாத்திரையை பார்த்தான். சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அது ஒரு நட்சத்திரத்தைப் போல பிரகாசமாக ஜொலித்தது. உண்மையில் அபிமன்யு தனது வர்ணபூத சக்தியை பயன்படுத்தி அதை மேலும் செழுமைப்படுத்தியிருந்தான். நன்றி வைத்தியர் அதிகரசரே, பனிப்பள்ளத்தாக்கில் மருந்து தயாரிக்கும் போது நான் கற்றுக்கொண்ட பாடம் இன்று உயிரை காக்கிறது என்று நன்றியுடன் நினைத்தார். அபிமன்யு ஒரு வைத்தியர் அல்ல, ஆனால் அதிகரசனுடன் இருந்தபோது மூலிகைகளை சுத்திகரிப்பது மற்றும் ஆற்றலை பயன்படுத்தி அவற்றின் சக்தியை அதிகரிப்பது எப்படி என்ற நுட்பத்தை கற்றிருந்தார். இதற்கு சக்தியை கையாளும் திறனும் சக்தியிலிருந்து ஒளியை உருவாக்கும் திறனும் தேவை. அபிமன்யுவுக்கு இதை செய்வதில் எந்த சிரமமும் இருக்கவில்லை. ஏனென்றால் அவனது ஆன்மா இப்போது வர்ணபூத சக்தி மற்றும் நிலபூத சக்தி ஆகிய இரண்டுடனும் இணைக்கப்பட்டிருந்தது. ஒரு கணமும் தாமதிக்காமல் அபிமன்யு அந்த மாத்திரையை விழுங்கினான். மாத்திரை தொண்டைக்குள் இறங்கியதும் ஒரு மின்னல் வெட்டியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவன் உடனடியாக கண்களை மூடி தன் உடலில் உள்ள சக்தி புள்ளிகளை திறக்கத் தொடங்கினான். ஒன்றின் பின் ஒன்றாக அபிமன்யுவின் உடலில் இருந்த 102 பிந்து சக்தி புள்ளிகளும் தாமரை மலர்வதைப் போல திறந்தன. இதை யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக அவன் ஏற்கனவே தன்னை சுற்றி ஒரு சக்தி தடுப்பை உருவாக்கி இருந்தான். யாராவது உற்று பார்த்தால் அதற்குள் 3 வெவ்வேறு நிறங்கள் சூழ்வதை கண்டிருக்க முடியும். இந்த நிறங்கள் அவனது சொந்த சக்தி மற்றும் அவனுக்குள் இருக்கும் 2 மூல சக்திகளுக்கு சொந்தமானவை. அபிமன்யு இதை செய்த மறுகணமே ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது. அந்த அறையில் காற்றில் மிதந்து கொண்டிருந்த அதுவரை மற்றவர்களின் உடலுக்குள் சென்று கொண்டிருந்த வெண்பனி சக்திகள் அனைத்தும் திடீரென ஒரு கட்டளைக்கு பணிந்தது போல நின்றன. பின்னர் அவை நடுங்கத் தொடங்கின. அறையில் பயிற்சி செய்து கொண்டிருந்த மற்றவர்கள் மூச்சு திணறலை உணர்ந்தனர். என்ன நடக்கிறது என்று பதறிக்கொண்டு கண்களை திறந்தனர். அவர்கள் கண்ட காட்சி அவர்களை உறைந்து போகச் செய்தது. அறையில் இருந்த மொத்த வெண்பனி புகையும் ஒரு மாபெரும் சுழலாக மாறி ஒரே ஒரு புள்ளியை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த புள்ளி வேறு யாரும் அல்ல, அமைதியாக அமர்ந்திருந்த அபிமன்யுதான். எதுவும் தெரியாதவன் போல அபிமன்யு ஒரு கருந்துளையைப் போல அமைதியாக அனைத்து சக்திகளையும் தன் உடலுக்குள் ஈர்த்து கொண்டிருந்தான். அவை அவன் சக்தி புள்ளிகள் வழியாக பயணித்து ஆற்றல் நாளங்களை கடந்து அவனது சக்கரங்களை அடைந்தன. மெதுவாக அவன் உடலில் உள்ள அனைத்து சக்கரங்களும் சக்தியை உறிஞ்சத் தொடங்கின. அவன் உடலில் இருந்து பல வண்ண ஒளிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்படத் தொடங்கின. ஆனால் அபிமன்யு இதற்கு ஏற்கனவே தயாராக இருந்தான். தனது பயிற்சி வேகத்தின் ரகசியமான அந்த 102 பிந்து சக்தி புள்ளிகளை யாராவது கண்டுபிடித்தால் தான் பெரிய ஆபத்தில் சிக்குவோம் என்பது அவனுக்கு தெரியும். நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.